அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவின இந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம் சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாள் ஆஷ் வெனிஸ்டே என்று சொல்லக்கூடிய இன்றைய நாள். ஆமேன். கர்த்தர் தாமே அந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. மாதங்களையும் மாத பிறப்புகளையும் கொண்டாடுங்கள் என்று கூறிய வண்ணமாக நாங்கள் இந்த காரியத்துக்காக ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம்: கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. 2 கொரிந்தியர் 3:17 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆவி உங்களிடம் இருக்கிறது ஆனபடியால், கர்த்தருடைய ஆவி உங்களுடைய இருக்கிறபடியால் உங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறார். உங்களுக்கும் விடுதலை தந்து ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும் காலை வேளையிலே ஜெபங்களோடு கடந்து சென்று அதனைத் தொடர்ந்து ஊழியர்கள் இணைந்து வேத வாசிப்புகள், ஆராதனைகள் வழிநடத்துவார்கள். காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம். அதனைத் தொடர்ந்து ஸ்கை பிரே மினிஸ்ட்ரி ஊழியங்கள் செய்கிற ஊழியங்கள் 3 மணி முதல் 7 மணி வரை தொடரும். தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் தெலுங்கிலும் வழிநடத்துவார்கள். அதனை தொடர்ந்து 7 மணி முதல் 10 மணி வரை நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி. அந்த நேரத்திலும் 3-4 செய்திகளை எடுத்து வருவோம். அந்த வகையிலே கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், நண்பர்கள் உறவினருக்கும் அறிமுகப்படுத்துங்கள். ஆமேன். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு பகுதி யாத்திராகமம் 29, சங்கீதம் 85, 86, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து மார்க்கு 14வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதே போல இன்றைய நாளுக்கான ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, வேத வாக்கு தத்தம் இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். இன்றைய நாளிலும் ஊழியர் சுசேகரின் வானவர்கள் அனுப்பி தந்த வாக்கு தத்தம் பெற்றிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். இரவு வேளையில் நாங்கள் அனுப்பி கொடுத்திருக்கிறோம். எல்லோருக்கும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. 2 நாளாகவும் 15:7 ஆதாரமாக கொண்ட வாக்கு தத்தம்: நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடங்கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஆமேன். அந்த வார்த்தைகளுக்கூடாக வாக்கு தத்தத்தை நாங்கள் நேற்றைய நாளில் இரவு நேரத்தில் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே ஒரு விசேட ஜெபம் இருக்கிறது. சகோதரி ஜனட்டுக்கு தெரியும். பிருத்திவி என்ற அந்த சகோதரி பெங்களூரிலிருந்து ஜெர்மனியிலே வந்து யூனிவர்சிட்டியிலே படித்து கொண்டிருக்கிறார்கள். பெர்லின் பகுதியிலே அவர் எங்களுடைய ஒரு ஊழியர் பெனி அவர்கள் தான் அவரை அனுப்பி தந்தார்கள். பெங்களூரிலிருந்து அவருக்கு உதவி செய்யும்படி, அவருக்கு ஆலயத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும்படி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருந்தோம். அவர் பெர்லினிலே யூனிவர்சிட்டியில் படிக்கிறார். அந்த ஊழியர் பெனி அவர்கள் கர்த்தருக்குள் மரித்திருக்கிறார். அவருக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். அவருடைய குடும்பத்துக்காக. அவருடைய மகன் பென்சன் அவரும் அவருடைய ஊழியத்தை தொடர்கிறார். அவருக்காகவும் ஜெபித்துக் கொள்வோம். பெனியினுடைய மகன் பென்சன் அவர்கள் இந்த வேளையிலும் அவருடைய ஊழியங்களை எடுக்கிறார். சௌரி பிருத்திவி அவர்கள் இந்த தகவலை அனுப்பி தந்திருக்கிறார்கள் வேளையிலிருந்து. இந்த வேலையை கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அதற்காக சிறமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மீதியான ஜெபங்கள் உங்களுக்கு தெரியும், அவற்றையும் தொகுத்து வழங்குங்கள். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 7:59 இன்றைய நாளிலே வாக்கு தத்தங்கள், ஜீவ வார்த்தைகள், நற்சிந்தனைகள், ஜீவ மன்னா இவற்றை நாங்கள் பதிவு செய்திருந்தோம். அதே போல் இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பையும் பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம்.
அந்த வகையிலே சற்று முன்னதாக முடிந்துவிட்டது, அதனாலே உங்களை அழைத்திருக்கிறோம். ஒரு சிலர் எண்ணியவில்லை. சகோதரி ஏமி புஷ்பராஜா சோயினமாக இருக்கிறார். அதனாலே அவர் இந்த வாரம் முழுக்க எண்ணிய முடியவில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நேற்றைய நாளிலே நீங்கள் அவருடைய வாய்ஸை கேட்டிருப்பீர்கள். அந்த வாய்ஸிலே சோயினம் தெரிந்தது. அந்த வகையிலே கத்தர் அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் நாளைய நாளிலே தனது செய்தியை கொடுப்பார். வியாழக்கிழமைகளே அவருக்கும் அதனையும் செய்ய முடியவில்லை என்று அறிவித்திருக்கிறார். அதனாலே அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் பேர்தான காரியங்களை வழிநடத்துவார். இணைந்திருக்கிற ஊழியர்களை முதல்ல வரவேற்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி சிசிலியா அம்மா அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி ஐரீன் அவர்கள் இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவரையும் வரவேற்று கொண்டு இந்த வேளையிலும் எங்களுடன் சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஊழியர்கள் இணைகின்ற பொழுதும் அவர்களையும் வரவேற்போம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து உயர்த்தி வழிநடத்துவாராக. கத்தர் இருப்பிடத்தையும் உணவையும் உடுக்க உடையையும் கொடுத்து சந்தோஷம் சமாதானத்துடனும் நோய் நொடியின்றி பாதுகாப்பாக இருக்க கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய தூதர்கள் அவர்கள் முன் செல்லும் பின் சென்றும் அவர்களை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமீன். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் அவர்கள் மீதியானவற்றை தொகுத்து வழங்க அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை பொறுப்பெடுப்பார். பிரைஸ் லோட்டமா. ஆமீன், ஆமீன். சகோதரி ஜானட் அவர்கள் ஹீப்ரு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நினைக்கிறேன் ஹீப்ரு கிளாஸுக்கும் போகிறார். அதே நேரத்தில் பிரசங்கங்களை ஆயத்தப்படுத்தி அனுப்பி கொண்டிருக்கிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஹீப்ரு காரியங்களை, எபிரேய பாசை, அதன் தொடக்கங்கள், காரியங்களை வழிநடத்தினார். ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்னதாக எகிப்து தேசத்திலே அங்குள்ள கல்வெட்டுகளிலே தமிழிலே எழுதப்பட்டிருக்கிறதாம். எகிப்து தேசத்திலே அந்த காரியம் கல்வெட்டிலே தமிழிலே எழுத்துகள் இருக்கிறதாம். அந்த வகையிலே தமிழுக்கும் அந்த எபிரேய பாசைக்கும் தொடர்பு இருக்கிறது, நீண்ட கால தொடர்பு. அதுதான் அவர்கள் தொன்மொழி என்று சொல்வார்கள். அந்த வகையில் எகிப்திலே அந்த எழுத்துக்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்படியாக பல காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையில் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்களா. காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன். ஹெத்து தேசம் என்றால் பழைய எழுத்தாகிய மெட்ராமிலே அங்கு போடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் மேலேயே அந்த எதிரேருக்கும் எங்களுக்குள்ளே ஒரு கலாச்சார ஒற்றுமைகள் இருக்கிறதை நான் கண்டு கொள்ளக்கூடியதா இருக்குது. நாங்கள் இந்த நாளிலே கிறிஸ்தவர்களின் தவக்காலத்தை குறித்து நாங்க பார்ப்போம். ஏனென்றால் இந்த சிலுவையிலே எங்கள் இயேசு கிறிஸ்து அங்கு காரணமாயிருக்கிறார். அவர்தான் எங்களுடைய தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் கிறிஸ்தவ ஊழியம் தொடங்க முன் 40 நாள் வனாந்தர பயணமாக அங்கு பல சோதனைகளை அவர் எதிர்கொண்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். மத்தேயு 4:1 அவர் அங்கு இயேசுவானவர் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர்னால் வனாந்தரத்திலே கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவர் அங்கு இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்து அவருக்கு பசி உண்டாயிற்று என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த இடத்திலே ஒரு வனாந்தர பாதையிலே அவர் நடக்கிறார் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அந்த பாதையிலே கூட அவன் சோதனைக்காரன் வந்து அவருடைய அந்த பசி வேலியை அறிந்து அங்கு அவரை சோதிக்க திட்டமிடுகிறான். ஆனால் ஆவியானவர்னால் தான் அங்கே கொண்டு போகப்பட்டது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் ஜெயம் எடுப்பார் என்பது அங்கு தெரியும் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. இயேசுவானவர் தான் வானத்தில் இருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதனால் தான் சோதனைக்காரன் தன்னுடைய தந்திரத்தை அங்கு நிலைப்படுத்த நினைக்கிறான். ஏனென்றால் அங்கு பாருங்கள், முதலாவது சோதனை கல்லுகளை அப்பமாக வேணும் என்று சொல்லி அங்கு இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் அங்கு சொல்லுகிறார்,
அங்கு பதிலளிக்கிறார். வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொல்லி அங்கு காண்பிக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், அவர் யார் என்றால் ஜீவ அப்பம். அந்த ஜீவ அப்பம் என்பது சத்துருக்கு தெரியும். அதனால் தான் அவரை அப்படியாய் சோதிக்கிறார். நீர் ஜீவ அப்பமா என்ற ஒரு கேள்விக்கு அங்கு கேள்விக்குறியாக்க வேணும் என்று நினைக்கிறான். ஆனால் இங்கே அங்கு சோதனைக்காரரின் வெளி தோற்றத்தையும் இயேசுவானவரின் ஆவிக்குரிய உள்ளான ஆத்துமாவின் உணர்வையும் குறித்து அங்கு பதில் அளிக்கிறார். அந்த சோதனைக்காரன் வெளியரங்கமாய் கேள்வி கேட்க எங்க இயேசு கிறிஸ்து அங்கு உள்ளரங்கமாய் ஆத்துமாவின் விடுதலையை குறித்தும் ஆத்துமாவின் உணவை குறித்தும் அவர் பதிலளிக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. இதிலிருந்து ஒரு மனுஷன் ஆவி சரீரத்தை விட ஆத்துமாதான் சோதனைக்கு அதிகமாகும். எங்களுடைய ஆத்துமாவைத்தான் நாங்கள் காத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆத்துமா தேவனால் உண்டானது. எங்கே என்றால் ஆதாமை மண்ணிலே உருவாக்கி ஜீவ ஆத்துமாவை அங்கு கொடுத்தார், ஊதினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவர் ஜீவ ஆத்துமா. ஆனா இந்த ஆத்துமாவிலேதான் எல்லாருக்கும், மனுஷ குலம் எல்லாருக்கும் ஒரு சோதனை வரும். அந்த சோதனையிலே நாங்க ஜெயித்து நீக்கத்தான் தேவன் தன்னுடைய வார்த்தையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இப்படித்தான் பிசாசின் திட்டம் என்ன, தேவனுடைய ஞானம் என்ன என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. முதலாவது அவன் வனாந்தரத்திலே சோதித்தான், இரண்டாவது தேவாலயத்திலே இங்கு சோதிக்கப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா. பரிசுத்த நகரத்தை தேவாலய உப்பாரிகையில் நிறுத்தி அங்கு நீ தேவனுடைய குமாரனானால் தூதர்கள் கையில் ஏந்துவார்கள் என்று சொல்லி அங்கு அடுத்த வினாவை தொடுக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், ஆவியானவர் இயேசுவானவர் ஒரே ஒரு பதில் அளிக்கிறார், கர்த்தரை பரீட்சை மாறாது இருப்பாயாக என்று சொல்லி. பாருங்கள், அதோடு அவன் அங்கு அடுத்த காரியத்துக்கு கடந்து செல்றான். இப்படித்தான் சத்துரு ஒரு காரியத்திலே எங்களை சோதிப்பான், அதிலே ஜெயமெடுத்தம் என்ற அடுத்த காரியம் என்று வரும். அடுத்தடுத்து வரும்போது நாங்கள் நினைக்க வேணும், எங்களுக்கு ஏதோ ஒரு உயர்வு வர்றதுக்கு அடுத்த காரியத்தை செயல்படுறான் என்று சொல்லி. ஆகவே அந்த அடுத்த காரியம் உயர்ந்த மலையிலே அவரை கொண்டு போகிறார். உயர்ந்த மலையில் ஏற்றி உலகத்தில் எது எல்லாம் காட்ட முடியுமோ, அதாவது சகல ராஜ்யங்கள் மகிமைகளை காண்பித்து சஸ்தங்காய் விழுந்தால் இது வணிந்து கொண்டா என்று சொல்ல, அதற்கு ஆண்டவர் அப்பாலே போ என்று சொல்லுகிறார், இங்கே நிக்காது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இதிலிருந்து நாங்கள் என்ன கற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்குதுண்டா, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எங்கெங்க சோதனை வரும் என்பதை எடுத்து காட்டுகிறது. முதலாவது வனாந்தரத்திலே சோதனை வரும். அங்கே சோதனை எப்படியா இருக்குமெண்டா, வறட்சி, தரித்திரம், இல்லாமை, இப்படிப்பட்ட ஒரு பகுதியினர் அப்படியா இருப்பார்கள். இரண்டாவது தேவாலயத்திலே வரும். ஏனென்றால் மனிதர்கள் மேன்மையான இடத்திலே இருக்கும் போது அங்கு தாழ்மையான இடத்தை பார்க்க மாட்டார்கள். அது மட்டுமல்ல, வேதத்தில் தேவாலயத்திலே நாங்கள் எதையும் மனம் பதறி கூட ஒன்றும் பேசக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரே சொல்லிலே ஆண்டவர் சொல்லி, தேவனை பரீட்சை வராத இருப்பாயாக என்று சொல்லி ஆண்டவர் அதை ஜெயித்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். மூன்றாவது உயர்ந்த மலை பெருமைக்கு அடையாளமாய் இருக்கிறது. அந்த பெருமை ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தால் அவனுக்குள்ளே தாழ்மை இருக்காது. ஏனென்றால் அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏனென்றால் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தப்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான் என்று சொல்லப்படுகிறதை வேதத்தில் இருந்து நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்றோம். ஆகவே இந்திய நாளிலே
ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வரவேற்கிறேன். உண்மையிலே இந்த காலங்கள் எங்களுக்கு மிக மிக ஒரு முக்கியமான காலங்கள், கடைசி நாட்கள். நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு ஆண்டவரை துதிக்கவும் போற்றவும் ஜெபிக்கவும் எங்களை நாங்கள் அர்ப்பணித்து செயல்படுவோமாக. இந்திய நாளிலே பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, வனாந்தரத்தை போல் வாழுகிற மக்கள் தேவனை அறிகிற அறிவிலே அங்கு அடைந்து அவர்கள் வறட்சி, வனாந்தரம், தரித்திரம் இவைகள்ல இருந்து இந்த பிள்ளை மக்கள் விடுதலையாக வேணும், தேவனை அறிய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஏழை நாடுகள், ஏழை பிள்ளைகள் எத்தனையோ பேர் கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆகவே தேவனை அறிகிற அறிவு இருக்குமானால் அவர்களை கர்த்தர் காத்துக் கொள்வார். அதற்காக நீங்கள் அவர்களுக்காக ஜெபத்திலே வழி நடத்து. அன்பும் கிருபையும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் ஐஸ்வர்ய சம்பந்த ஆண்டவரே, உம்மிடத்துல தேடி வர துன்மார்க்கர் வழியில் இல்லாமலும் பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீர் எங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற ஒன்றானமை தேவன். வறுமை, வறட்சி, துக்கம் வீழுக்கெல்லாம் காரணம் அது ஒன்றான மெய்த்தேவனை அறியாமை. ஆண்டவரை உண்மை அறியும் பொழுது நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். உங்களுடைய வசனம் சொல்லுகிறது மத்தேயு 6:33, தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், மிகுதி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கு மக்கள் மதங்களிலே, பாவத்திலே, சாபத்தில வாழ்வதன் மூலமாக வறட்சி, துக்கம், துயரம் ஆகிய காரியங்கள் காரணமாக இருக்கின்றன. மதம் உங்களை ஆசீர்வதிக்காது, பாவம் உங்களை ஆசீர்வதிக்காது, தவறான சம்பதியம் உங்களை ஆசீர்வதிக்காது. அது ஒன்றான மெய்த்தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். தேவனை சந்திக்கும். ஆண்டவரே, இந்த வறட்சியில, துன்பத்தில, கவலையில வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் இயேசுவை நம்பி வந்து இயேசுவை தேடி ரட்சகர் இயேசு என்பதை அறிந்து கொண்டு அவரை இறுக்கமாக பிடித்து கொண்டு அவருடைய உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள கிருபை செய்வீராக. நீர் இந்த உலகத்தை படைத்த தேவன், நீர் இந்த ஐஸ்வர்ய சம்பந்தன், எல்லா ஆத்மாக்களுக்கும் உம்முடையது, வெள்ளியும் பொன்னும் உம்முடையது. நீர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உங்களுக்கு பெரிய. உம்மிடத்துல வருகிற மக்களை நீர் ஆசீர்வாதியாக முடியாது. சிங்க குட்டிகள் பட்டினில் கிடந்து தாழ்ச்சி அடையும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவரே, இந்த வறுமையில வாழ்கிற நாடுகளில உம்மை தேடாதது ஒரு பெரிய அவருடைய அவருடைய வறுமைக்கு காரணமாக இருக்கிறார். வறுமையை கொண்டு பிசாசாக இருக்கிறார். திருடன் கொல்லவும் அழிக்கவும் வரார். அந்த உங்களுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு மக்கள் மேலும் தங்குவதாக. நீ போய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனிதனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தம் நிறைவேற்றாதிருப்பீரோ. ஆண்டவரே, உம்மிடத்துல வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் விளைவிக்க செய்கிற தேவன், நீர் அறுவடையை கட்டளையிடுகிற தேவன். பாய்ச்சுகிற நாளும் அல்ல, விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் விளைய செய்கிற தேவன். ஆண்டவரே, இந்த வறுமையான மக்கள் ஒவ்வொருவரும் உண்மை தேடி அந்த வறட்சி நீங்க, அந்த வறுமை நீங்க, நீர் உதவி செய்கிற தேவன். மானமும் இந்த ஒவ்வொரு ஏழை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் உண்மை அறிகிற அறிவை எடுத்து வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவன் அந்த வார்த்தையான தேவனை அறிந்து அந்த வார்த்தையின் மூலமாக வாழ்வை பலப்படுத்திக் கொள்வார்களாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ஆண்டவரே, அந்த மினி அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மகனுக்காக ஜெபிக்கிறோம்.
அந்த மகனுடைய துயரத்துல நீர் அவர்களோடு இருந்து அவர்கள் ஆறுதல் கொண்டது அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜபிக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து இந்த கடைசி காலத்துல இன்னும் அதிகமான ஞானம், புத்தி, அறிவை, ஐஸ்வர்யத்தை கொண்டு நீர் வழிநடத்தப்படியாக ஜபிக்கிறேன். ஜனத்திற்காக ஜபிக்கிறேன். மகளோடு கூட இருந்து, கணவரோடு கூட இருந்து, மகளோடு கூட இருந்து நீர் இன்னும் அதிகமாக உம்முடைய வசனத்துல உம்முடைய வார்த்தையை கொடுத்து ஹீப்ரு மொழியை கொண்டு அறிய முடியாத ரகசியங்களை மரபுகளை வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறோம். ஜெமி புஷ்பராஜாவுக்காக ஜபிக்கிறோம். அந்த மகளுடைய நோய்க்கு உம்முடைய தளம்புல சுகம் கொடுக்கும்படியாக பாவங்களுக்காக நீ காயப்பட்டீர், அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டீர், மகளுக்கு சமாதானத்தை கொடுக்கும் ஆக்கியை நீர் ஏற்றுக் கொண்டீர். அந்த தள்ளம்புகள் புஷ்பராஜா சுகம் அடைவதாக சங்கீதம் 107:20 உம்முடைய வசனத்தை அனுப்பி ஜபிக்கிறோம். அந்த வசனம் அந்த இயங்காத உறுப்புகள், இயங்காத பகுதிகள் எல்லாம் உயிர் அடைவதாக இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு உறுப்புகளும் உயிரடைய ஜபிக்கிறேன். உம்முடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தைகள், அந்த உறுப்புகளை உயிரிழக்க செய்கிற வார்த்தைகள் அந்த வெள்ளத்தை கொடுத்து முழுமாக அந்த மகள் அந்த ஊழியத்தில உயர்ந்திருக்க உங்களுடைய வசனத்தினால சுகம் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். இந்த இடத்துல ஜபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவர்கள் சந்திக்கப்படுவதற்காக நன்றி. தேவை குறைவுகள் ஏற்படும் பொழுது பற்றிக் கொள்ள உங்களுடைய வசனத்தை பற்றிக் கொள்ள வசனம் வாழ்விக்கிற வசனமாக இருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உடைய வசனத்தின் மூலமாக தேவைகள் சந்திக்கப்பட, வறுமைகள் அகல, துயரங்கள் அகர, துக்கங்கள் சந்தோஷமாக மாற்ற உடைய வசனத்தை உறுதியாக பற்றி கொள்ள, உண்மையில பலம் கொள்ள உடைய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து, உற்சாக ஆவியை கொடுத்து, இந்த நிலவரமான ஆவியை ஒவ்வொருவரும் பெற்றி கொண்டு நாங்கள் இந்த கடைசி காலத்துல வாழ, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க, தீமைகளுக்கு எதிர்த்து நிற்க நீர் ஒவ்வொருவரோடும் உடைப்படுவீராக. ஜெபம் கேளும், பதில் தாரும். ஒன்றுக்கு கவலைப்படாமல் விண்ணப்பங்களை உம்மிடத்தில் எடுக்கிறோம். ஒருவரையும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் மந்தைகளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். God bless you sister. God bless you everybody. ஆமீன், ஆமீன். அந்த சிஸ்டர் வரவேற்றுக் கொண்டு praise the Lord Dolly sister. Praise the Lord sister. Praise the Lord. அங்கு எங்கள் மக்கள் பெருமையோடு இருந்து அங்கு பெருமை நிமித்தம் ஒன்றையும் அறியாம இருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட அந்த பெருமையானவர்களை ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். இப்படிப்பட்ட பெருமையாய் இருந்து ஊழியங்களை செய்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அந்த மன நிலைமையிலே ஒரு மாற்றங்கள் வர நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நாங்க இப்பொழுது ஒரு மனதோடு ஆண்டவரே உங்களோட சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, திருப்பாதம் நம்பி வந்தோம் ஐயா. நீங்க ஒரு போதும் எங்களை கைவிட்ட தகப்பன் இல்லாதக்கான நன்றி செலுத்துற உங்களுடைய அன்பு எங்களில் ஆண்டவரே எப்பொழுது ஒவ்வொரு நிமிடம் பொழிந்து எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேனப்பா. உமது கண்கள் பூமி எங்கு முலாகிறது ஆண்டவரே. அப்பா, இரும்பு சங்கிலியாலே உடைத்த தேவன் இப்பொழுதும்
இறங்கி இவர்கள் மத்தியில் ஒரு பெரிதான அற்புதத்தை, பெரிதான அவங்களோட உள்ளங்களை மாற்றுவதற்கு உங்களால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. அப்பா, அந்த பெருமை உள்ள ஆவியலை இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் அப்பா. அப்பா, அவர்கள் உங்களை அறிகிற அறிவை, ஞானத்தை கொடுத்து அவர்களை உங்களுடைய அன்பில் அன்னைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லாவற்றிலும் பார்க்க விசுவாசம், அன்பு, நம்பிக்கை எல்லாத்திலும் பார்க்க அப்ப அன்பே பெரிது. அந்த அன்பில இணைத்து அவர்களை ஒரு பெரிதான அந்த உள்ளங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. பரிசுத்தமான ஆவியானவரே, உலகம் எங்கும் பிரிந்து உங்களோட ஆவியின் மூலமாக அவர்களை வழி நடத்துங்க அப்பா. உங்களால மட்டும் சத்தியம் உங்களிடத்தில் இருந்து தான் வரக்கூடியதா இருக்கிறது. அதுக்கான நன்றி செலுத்துற அந்த உள்ளங்களை அப்பா கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்களுக்கு இறங்குங்க அப்பா. ஒரு தயவை கொடுத்து அவங்களுக்கு அந்த பெருமையின் ஆவியை எடுத்து அப்பா உங்களோட ரத்தத்தினால கழுவி அந்த உள்ளங்களை ஒரு புதிதான உள்ளங்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களால மட்டும்தான் இது செய்ய முடியும். அதுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. வாக்கு தத்துவம் செய்தார், வாக்கு மாறாதவர். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும் என்றபடி ஆண்டவரே, ஒன்றுமே வாய்க்காமல் யாவற்றையும் ஆண்டவரே உங்களுடைய திரு கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்க ரத்தத்தினால கழுவுங்க. எந்த விதமான அசுத்தமான ஆவியும் 1000 பேர் 10,000 பேர் அவங்க பக்கம் விழுந்தாலும் நீங்க அவர்களை தூக்கி ஏந்தி எடுக்கிற தகப்பனா இருக்கப்படியா நன்றி. அந்த அப்பாவின் அன்பு அவர்களுக்கு கொடுத்து அவர்களை வழி நடத்துங்க. உங்களோட சித்தத்தின்படி அவர் செய்வதற்கு ஒரு மன தாழ்மையும் தேவ பயத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க அற்புதம் செய்யற தகப்பன் ஆண்டவரே, அதுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி அப்பா. உங்கள் நடுவில் அற்புதமானவர்களை செய்வார் என்று சொன்னபடி ஆண்டவரே, எங்கள் நடுவிலும் இந்த மக்களுக்குள்ளேயும் நீங்க பெரிதான அற்புதங்களை செய்ய இருக்கிறீங்க. மனுஷரால முடியாத காரியம் உங்களால மட்டும்தான் முடியும். அதற்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. நேற்று எனக்கு ஜெபித்த ஜனங்களுக்கு நன்றி செலுத்துறேன். நேற்று நான் ரொம்ப நர்வஸா ட்ரை பண்ணேன். இன்றைக்கு எல்லாமே கிளியர் ஆக்கிட்டாங்க. அந்தபடியா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு மட்டும் இல்ல, உலகம் எங்கும் ஆண்டவரே இந்த வின்டர் நாட்கள்ல யார் யார் பயத்தோடு நடுக்கத்தோட வேலைக்கு போகணுமே என்று தடுமாறிக்கொண்டு ட்ரை பண்ணி கொண்டு போற ஒவ்வொருவரும் நீங்க காத்தீங்க. இனிமேலும் காக்க வல்லவரா இருக்கிறீங்க. நன்றி 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 சாமி அப்பா. உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி இந்த சங்கமம் வானில் நித்திய ஊழியத்துல வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்க ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. அவங்களுக்கு ஒரு புதிதான ஆவியை கொடுத்து புதிதான வெளிப்படுத்தலை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டாக்காண்டு வருகிற அப்பா. அவர்கள் செய்யற ஒவ்வொரு ஊழியம் வீண் போகாத வண்ணமாக ஒவ்வொரு ஆத்மாவுக்களையும் நீங்க அப்பா புதிதான ஆத்மாக்களை கொண்டு ரட்சித்து அவர்களே அநேகருக்கு சாட்சியாக வைத்திருக்கிறீங்க. இனிமேலும் உங்களோட அற்புதங்களை வெளிப்படுத்தலை கொடுத்த ஆன்லைன்ல செய்யற எல்லா விதமான ஊழியத்தையும் அப்பா உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிற புதிதான காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ஜெனத் பிள்ளைகளுக்காலும் வருகிற மகன தூர இடத்துல இருந்தாலும் அவரை ஆசீர்வதித்து அவர் அநேகருக்கு சாட்சியா இருப்பதற்கு மகனே நீங்க பொறுப்படுத்தி உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. உங்களோட பரிசுத்தமான ஆவியானது மகளையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கணவனே, யாவரையும் உங்களுக்கு பயந்து நடத்துக்கிற மக்களை அப்பா நீங்க காக்க வல்லவரா இருக்கிறீங்க. இன்னும் அதிகமாக உங்களோட அன்புல நாங்க அமர்ந்து இருந்து உங்களோட சித்தத்தை மட்டுமே செய்வதற்கு யாவரையும் ஆசீர்வதிங்க. உங்களை மட்டுமே நாங்க இந்த கால நேரம் பிரியப்படுத்துவதற்கு ஒரு கிருபையினால முடிசூட்டி உங்களோட மகிமைப்படுத்துவதற்கு தர்ற கிருபைகளுக்கு நன்றி ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து குடும்பத்தோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன். நன்றி சிஸ்டர். பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஓகே, நீங்கள் தேவாலயத்திலே தேவனை மேன்மைப்படுத்த வேண்டிய இடத்திலே தங்களை தாங்களே மேன்மைப்படுத்தி கொண்டு நிற்கிற ஊழியர்கள், விசுவாசிகள், இப்படிப்பட்டவருடைய மன நிலைமைகள் இந்த நாட்களில் மாற்றப்பட வேண்டும். தேவனுக்கு ஏற்ற துதியை செய்ய வேண்டும். தேவனுக்கு ஏற்ற மகிமைகளை மேன்மைகளை தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்த அசலும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்கிறோம் ஐயா.
நானே, என்னை தவிர வேறே தேவன் இல்லை என்று சொல்லுகிறவரே, உங்களை சோதரிக்கிறோம் ஐயா. அவர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகள் உள்ள சர்வ சேனைகளையும் பூமியையும் அவைகளுள் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளுள் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்கிறதற்காய் உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. சகலத்தையும் தம்முடைய வல்லமுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராயிருக்கிறவரே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய திருச்சபைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபைகள் ஆண்டவரே மணவாட்டி என்று சொல்லப்படுகிறது ஆண்டவரே. ஆதி தாய் தகப்பனாகிய ஆதாம் ஏவாளை ஆண்டவரே உம்முடைய சாயலாக சிருஷ்டித்தீர். பிசாசானவன் அந்த சாயலை கெடுத்தான். மூத்த மகனாகிய காயினுடைய சாயலையும் அவன் கெடுத்தான். நோவாவை தெரிந்து கொண்டீங்க. நோவாவையும் பாவம் செய்ய பண்ணி அந்த மனுஷனுடைய சாயலையும் கெடுத்தான். ஆபிரகாமை தெரிந்து கொண்டீங்க. ஆபிரகாமையும் ஆகாரங்கிற சகோதரியினால பாவம் செய்ய பண்ணி அந்த சாயலையும் கெடுத்தான். மோசையை தெரிந்து கொண்டீங்க. மோசேயும் பாவம் செய்ய பண்ணி குலகாரனாய் மாத்தி அந்த சாயலையும் கெடுத்தான். தாவீதை தெரிந்து கொண்டீங்க. தாவீதையும் பாவம் செய்ய பண்ணி சாயலை கெடுத்தான். சாலமோனையும் தெரிந்து கொண்டீங்க. அவனையும் பாவம் செய்து சாயலை கெடுத்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இறங்கி வந்து எங்களுக்காக யாவையும் செய்து முடித்து நம்முடைய அடிச்சுவடிலே நடக்கும்படிக்கு எங்களுக்கு முன்மாதிரியை காண்பித்து சபையை மணவாட்டியாக ஆண்டவரே கற்புள்ள கன்னியாக நியமித்த இந்த சாயலையும் இப்பொழுது சத்ருவானவன் தந்திரமாய் கெடுத்து கொண்டிருக்கிறதை ஆண்டவரே தேவ பிள்ளைகளாகிய நாங்களும் ஊழியக்காரர்களும் அறிந்து கொள்ள எங்களுடைய மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மணவாட்டியுடைய சாயல சபைக்குள்ளே இருந்து கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், கள்ள போதகர்கள் எழும்புவார்கள். உங்களுக்குள்ளே அநேகர் தோன்றி அன்றைய தகப்பனே வஞ்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்ன வசனத்தை எல்லாம் அறிந்த நாங்கள் இந்த கற்புள்ள மணவாட்டி அன்றைய கரையாக்கப்படுகிறது என்பதை உணர்ந்தவர்களாக பெருமைகளினால ஆண்டவருடைய தர்க்கங்களினால சாதிகளினால ஆண்டவருடைய தகப்பனை கள்ள போதனைகளினால எத்தனையோ தந்திரமான உபதேசங்களினால கெடுக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு கேள்வியை அருமையாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை, உங்கள் ரத்தத்தினாலே பிரித்தெடுக்கப்பட்ட சபை, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட சபை, தேவனுடைய கிருபையை பெற்ற சபை, தேவனுடைய அதிகாரத்தை பெற்ற சபை, தேவனுடைய வரங்களை பெற்றுக் கொண்ட சபை, ஆண்டவருடைய தகப்பனை தன்னை தாமே மறுதலித்துக் கொண்டு ஆண்டவருடைய தகப்பனை உங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய பாவங்களை கர்த்தர் மன்னிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மனம் திரும்ப கிருபை அறிவிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய மாமிசத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள் எல்லாவற்றையும் அகற்றி கர்த்தாவே நாங்கள் செய்கிறது இன்னதென்று கர்த்தாவே அறிந்து கொள்ள வேத வசனம் ஒன்று உறுதியானது. அந்த வேத வசனத்தின்படி நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே, அதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற போதகர்மார்கள், ஊழியக்காரர்கள் கர்த்தாவே இத கண்ணும் கருத்துமாய் எடுத்து வேத வசனத்தின்படி ஆராய்ந்து ஆண்டவரே சபையாகிய ஒவ்வொரு ஆண்டவரே மனவாட்டிகளும் ஆயத்தம் உள்ளவர்களாய் நிற்கத்தக்கதான வழிகளில் நடக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டி ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரே ரத்தத்தினாலே கழுவப்பட்டோம், ஒரே ஆவியை பெற்றுக் கொண்டோம், ஒரே ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொண்டோம், எல்லாரும் ஒரே தேவனுடைய சரீரத்தின் அவயங்களாய் இணைந்து கொண்டு அன்றைய தகப்பனை மனவாட்டிகளாய் ஆகும் என்கிறதை உணர்ந்து ஒவ்வொருவரும் எங்களுடைய பெருமைகளை அகற்றி கர்த்தாவே தாழ்மை உள்ளவர்களாக கனம் பண்ணத்தக்கதாக நேசிக்கத்தக்கதாக ஆண்டவரே பட்சபாதம் இல்லாத பரிசுத்த கண்களோடு கூட நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்படலாம். எங்கள்
உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறீர் என்று அறிந்தவர்களாக சத்தியத்துக்கு தூணும் அரணாய் நாங்கள் நிற்க குணப்பட மனம் திரும்ப கிருபை தருவீராக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கருத்துல ஒவ்வொரு சபைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. அந்த மனமாக்கி அந்த சாயலை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வழிநடத்த முடியாது நான் செபிக்கிறேன் ஆண்டவராம். உங்களுடைய கருத்துல ஒவ்வொரு தேவ சபைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இது உங்களுடைய சபை. பரிசுத்த சொல்லுகிறதை காதுள்ளவர்கள் கேட்டு சொன்ன கத்தாவே ஒவ்வொரு சபைகளிலும் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க உதவி செய்ய செபிக்கிறோம் ஐயா. விழாவான தேவன் நீங்க திட்டம் பண்ணினீங்க, குமாரனாகிய தேவன் செய்து முடித்தீங்க. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை ஆண்டவரே உணர்ந்தவர்களாக நாங்கள் சேர்ந்து செயல்பட திரும்பி பாராட்ட நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு சபையின் மத்தியிலும் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடியும் மறுபடியும் தட்டி எழுப்பி குணங்கள் எல்லாவற்றையும் விலகி மன்னன் திரும்பி உமக்கு பின்பாக ஓடியலாம். என் ஆண்டவர்களுக்கும் கிருபை பாராட்ட முடியாத நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவராம். உங்களுடைய கருத்துல ஒவ்வொரு சபைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக செபிக்கிறோம் ஆண்டவராம். இதோ ஆண்டவரே, இந்த சங்கமும் ஊடகத்துக்காக செபிக்கிறோம். இந்த ஊடகத்தின் ஊடாக ஜீவத்திற்காக அங்கே விடுதலைகள் உண்டாக்கவும் மனம் திரும்புதல்கள் உண்டாக்கவும் சுகபல ஆரோக்கியங்கள் காணப்படவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் ஐயா. லெஸ்லி என்ன குடும்பத்துக்காக செபிக்கிறோம். கர்த்தர் தான் இந்த குடும்பத்தை தொடர்ந்து பாதுகாத்து சமாதானத்தோடு வழிநடத்துவீராக நான் செபிக்கிறேன் ஐயா. ஏழு சிஸ்டருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் செபிக்கிறோம். அவங்களுக்கு கொடுத்த ஜெப வாஞ்சிகளுக்காக ஜெப குறிப்புகளுக்காக சோதரிக்கிறோம் ஐயா. அவர்கள் மூலம் ஜெபங்களை சோதரிக்கிறோம். அவங்களையும் தொடர்ந்து கர்த்தர் பாதுகாப்பீராக சுகபல ஆரோக்கியத்திற்கு உதவி செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ குடும்பங்களும் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேவ குடும்பத்தின் சத்தியத்தை அறிந்து கத்தாவே ஆணும் நான்களும் கத்தாவே மனம் திரும்பி நடக்க உதவி செய்வீராக. அந்த மனவாக்கியினுடைய சாயலை தொடர்ந்து காத்துக்கொள்ள உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்த ஒவ்வொரு குடும்பங்களும் மறுபட்டு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. நாங்கள் மறுபடியும் முகமாய் சந்திக்கும் வரைக்கும் அன்பும் இறக்கமும் கிருபையும் பயமும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரும் கூட இருந்தவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்ற எங்கள் ஆண்டவரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் அங்க ஆரோக்கிய பலன் சுகந்தந்து நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்முடைய பாதையில நடத்துவாராக. நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். தன்னுடைய சித்தப்படி அவருடைய விருப்பப்படி இந்த ஆராதனைகள் நடக்கப்பெற கர்த்தர் உதவி செய்யணும். ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் கீழ்ப்படிவு அந்த ஆராதனையிலே வெளிப்பட வேணும். கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை நேசிக்கிறேன் தெய்வமே. உனக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை இருக்கிறப்பா. இயேசு என்ற பரிசுத்த நாமத்தை உச்சரிக்கிற ஆண்டவரா இந்த உலகத்திலே ஆண்டவரா அவர்களுக்கு ஆண்டவரா மிகுந்த மகிழ்ச்சியும் பாதுகாப்பும் பலனும் உண்டாக கர்த்தர் தாமே ஆண்டவரே
ஆண்டவரை நீர் ஆண்டவரை திடப்படுத்தி வழிநடத்தி கைவிடாமல் காக்கிற தெய்வமே உனக்கு கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிற தாவே தேவன் அப்பா பிள்ளையாய் ஆண்டவரே சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஆசீர்வதி அப்பா. இந்த நேரத்தில் அப்பா அப்பா இதோ ஆண்டவரே திருசபையுடைய செய்கிற பிள்ளைகளையும் என் தேவனுடைய கர்த்தரை ஆசீர்வதித்து என் இருக்கும்படியால் ஆண்டவரே அந்த சமூகத்தில் அந்த கர்த்தர் நோக்கி ஆண்டவர அப்பா ஜனங்களை நோக்கி அல்ல ஆண்டவர நல்ல நல்ல ஆண்டவரை பாடல் நல்ல மகிமைப்படுத்தக்கூடிய கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த உலகத்தில் செய்யப்படுகிற செய்த பெற்றுக்கொண்ட அநேக நன்மைகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய உயர்த்தி அந்த ஆராதனை செய்யத்தக்கதாகவும் ஆண்டவரை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் ஆராதனை செய்கிறார்கள் அந்த செல்வமடியாய் செல்விக்கிறோம். காரியங்களை செய்கிற செய்ய அந்த ஆர்வம் அந்த பரிசுத்தாவை நிறுத்தி எங்கெல்லாம் அந்த யாரெல்லாம் அந்த ஆராதனை செய்கிற ஒவ்வொரு தியாகத்தை ஒரு பரிசுத்தத்தை தந்து ஆண்டவர மனதில் ஆண்டவர் ஒரு தூய்மையை தந்து அந்த பிள்ளைகள் தேவனுடைய கர்த்தர் ஆண்டவர் அந்த பரிசுத்த அந்த ஸ்தலத்துக்குள்ளாக நீ இறங்கி வந்தாண்டவர எங்களுக்கு செய்கிறாங்க. ஆண்டவரே அப்பாவுக்கு உகந்த காணிக்கையாய் ஆண்டவர் ஏற்படுத்தி கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுமிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை ஆராதிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு பரிசுத்த மனதில் ஒரு பரிசுத்த சொல்லிக்கிறோம். அப்படி எல்லா திரு சபைகளிலும் எங்கெல்லாம் அந்த இடத்துல துடைத்தடுங்கப்பா. அப்பா யாருக்கு சமூகத்தை சமசத்துங்கப்பா.
அப்படியே என்று செய்ய போவதற்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டுகிற இருக்கிறோம். கிறிஸ்து என்ற நாமம் அது இருக்கிறார். அந்த நாமத்தை துதிக்கிறோம். கர்த்தரபியால் செய்யப்படுவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேலையில செடித்த பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அந்த பிள்ளைகளை கூட கர்த்தர் நீங்க ஆண்டவரை எடுத்து அனைத்து ஜாதி ஜனங்களுக்கு சாட்சியாய் நிறுத்தி உங்களுக்கு சுத்தவா நாமத்தை கொடுத்த அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கப்பா. நீங்க ஆண்டவரை ஜெபிக்க போகிற சமூகத்துல கொண்டு வருகிறேன் என் கர்த்தர் இந்த நேரத்தில் அந்த பிள்ளைகள் சேர்வதீங்கப்பா. அவரை இருக்கிற ஒவ்வொரு ஜனவரை உங்களுடைய சொல்லிகளை விட்டு ஆண்டவரே எங்களுக்கு நல்ல இருக்கிற தயவுக்கு கூடிய ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவரை இந்த பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் ஆண்டவரை 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 எந்த ஆண்டவரை அது பெரிய ஆண்டவரை மகிமையை கொண்டு வருவதற்கு விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அப்படியா செலுத்துவதற்காக கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேலையில இந்த ஜப வேலையா ஆண்டவரே ஆண்டவரே இதை உலக மேலையா கொண்டு சங்கம சமூகத்துல கொண்டு வருகிறாயா இதை நடத்துகிறதான அந்த சகோதரர்களுக்கு சமூகத்துல கொண்டு வருகிற மற்ற நீங்க பெரிய காரியத்தை செய்தீங்கப்பா. அந்த மக்களுக்கு செய்யப்பா. அந்த பிள்ளைகளை ஜனங்களுக்கு முன்பாக சாட்சியால் உயர்த்துங்க. சொல்லிக்கிறோம். அவரையும் அவருடைய மனைவி என்று நீங்க ஆண்டவர இந்த பிள்ளைகளை ஆண்டவர உங்களுடைய ராஜ்யத்தின் பேரில் ஆண்டவர அந்த பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்தி ஆண்டவர அநேக ஜாதி ஜனங்கள் மத்தியில பெருமைப்படுத்துங்கப்பா. அப்படியா நீ தேவன் செய்ய போவதற்காக உனக்கு கோடான கொடி ஸ்தோத்திராயா. இந்த வேலையை ஆண்டவர இந்த ஜப வேலையை தொகுத்து சமூகங்களை கொண்டு வருவதற்காக அந்த மகள் ஆண்டவரே தன்னை அர்ப்பணித்தாங்க இவருடைய கடவுளை மகன் கூட மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகன் ஆண்டவரை மிகவும் உற்சாகத்தோடு ஆண்டவரை உங்களை அந்த மக்களுக்கு ஆண்டவரை நீங்க துணையாகிறீங்க. என்னுடைய மகளையும் ஆண்டவரை ஆசீர்வதிங்க. நல்ல ஆண்டவரை எதிர்காலத்தை நீங்க மாற்றித்தாங்க அப்பா. அந்த பிள்ளைகள் ஆண்டவரை அநேக ஜாதி ஜனங்கள் பாதியில ஒழுங்கு சட்டம் அவர்கள் வாழ்கிற இடத்திலிருந்து வேலை செய்து கொண்டிருக்க மகனை சமூகங்களுக்கு கொண்டு வருகிறோம். இந்த மக்களை ஆசீர்வதிங்க. வருகையிலே ஆண்டவரே எல்லா விதமான பொல்லாப்புக்கும் விலக்கி காத்து கொண்டு ஆண்டவரே இந்த பிள்ளைகளை வழிநடத்தபடியாக சுமைக்கிறோம். கர்த்தபடியாக சேர்ப்பதற்காக உனக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. நீங்க பெரியவரா இருந்து எல்லா காரியங்களும் செய்த வழிநடத்துவதற்கு உனக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரே செலுத்துகிறோம். கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை இருக்கிறோம் நல்ல பிதாவே. நாங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா காரியத்திலும் வழி நடத்துவாராக. ஆமென். மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் அந்த இச்சையின் வழியிலே இழுப்புண்டு போகிற ஒவ்வொரு மனிதர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த நிலைமையிலிருந்து ஆண்டவர் தூக்கி எடுக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லியும் அந்த பெனி பென்ஸ் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவருடைய காரியத்திலும் ஆதரிச்சு சோத்ரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம் சோத்ர ராஜா துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்திக்கிறோம்ப்பா. நீர் கொடுத்த அருமையான நாளை முழு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். சித்தத்துக்கு நேரத்திலும் எல்லா காரியத்திலும் பொருட்படுத்தி வழிநடத்தும்படியா நல்லவர் இருக்கிறபடினாலே உண்மை துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் சமூகத்திலே
சமூகத்திலே செவிகளில் இட்டுபடியாய் ஒப்பு கொடுக்கிறோம். அவைகள் எல்லாம் ஜெபதூபம் பாதப்படியில வர ராஜா, அவைகளுக்கு தடையா இருக்கிற எங்களுடைய பாவ சாபங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், ஆண்டவரே கோபங்கள், எரிச்சல்கள், இவற்றை எல்லாவற்றையும் அப்பா ஒரு விசை கூட பரிசுத்த ரத்தத்தினாலே நீர் கழுவி நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியா ஒப்பு கொடுக்கிற ராஜா, உமக்கு சோத்திரம் அப்பா. இந்த நாளிலே கூட ஆண்டவரே அப்பா, இந்த சாம்பல் புகழ் சரிக்கிறதான இந்த நாளிலே கூட மனுஷர்கள் யாரும் நாங்கள் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டோம் என்று நினைவு கூர்ந்து தேவனுக்கு முன்பாக பணிவோடு இருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ராஜா, அப்படியாக தேவன் அந்த நாளிலே மண்ணை எடுத்து மனுஷனை நீர் உருவாக்கினீர். அதனை சுத்தமாக வாழ்ந்திருக்க இந்த 40 நாள் லென்ட்ல மட்டுமல்ல, எல்லா நாட்களிலும் தேவனுடைய பிரசன்னத்திலும் ஆண்டவரே அவருக்கு அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உமக்கு சோத்திரம், நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த வேலையிலே கூட ஜெப குறிப்பை கொடுத்த சகோதரிக்காய் சோத்திரம். கர்த்தர் தாமே அந்த ஜெப குறிப்பிலே கர்த்தர் இந்த நாளிலே கடைசி நாட்களிலே மக்கள் எல்லோரும் இச்சை அடக்கம் இல்லாதவர்கள் இருப்பார்கள் என்று 2 தீமோத்தேயு 3 வசனத்திலே எழுதியிருக்கிறபடி அப்பா, அவர்கள் எப்பேற்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறதே கர்த்தாவே. அடக்க ஒடக்கம் இல்லாத கிறிஸ்தவர்களே ஆண்டவரே, பாவங்களிலே ஈடுபட்டு விபச்சாரத்திலே ஈடுபட்டு அவர்கள் செய்கிறதான எல்லாம் இருந்து அவர்களை நீர் விடுதலை ஆக்கி நீர் பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். இது கடைசி நாள் என்று உணர்ந்து கொள்ள கர்த்தர் நீங்க கிருபை செய்வீராக. ஒவ்வொரு தாய் தகப்பனும் பிள்ளைகள் மேல கண்ணோக்கமா இருந்து பிள்ளைகளை நடத்தும்படியா வளர்க்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதினும் அதை விட்டு விலகாதிருப்பான் என்ற வார்த்தையின்படி பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை, விசேஷித்த ஞானத்தை நீர் கட்டளிடும்படியா ஜபிக்கிறாப்பா. அப்படியாக ஆண்டவர் தாமே வழி விலகி போற இந்த பாவத்திலே சிக்குண்ட யாவருமா இந்த வேலையிலே ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் பரிசுத்தருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் அவர்களை விடுவிக்கிறாப்பா. தேவன் நீர் நாங்கள் விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் விடுதலை நாயகன். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவார்கள் என்ற வார்த்தையின்படி இந்த பாவ இச்சை காரியங்கள் அப்பா, அதுல இருந்து நீர் விலக்கி போடுங்கப்பா. விபச்சார காரியங்கள் பெருகி கொண்டு இருக்கிறது தகப்பனே. இந்த விபச்சாரத்தில் இருந்து எல்லா மக்களையும் நீர் பற்றி பிடித்து அவர்களை நீர் அதுல இருந்து தூக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. வசனங்களை நீங்க அனுப்புங்க, உணர திரும்ப செய்யுங்கப்பா. இதுல நம்ம விழக்கூடாது என்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை அவர்கள் இருதயத்திலே நீர் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். பிசாசானவன் அவர்களுடைய இருதயங்களையும் மனக்கண்களையும் மூடி இருக்கிறபடினாலே அந்த குருட்டாட்டத்திலிருந்து அவர்கள் வெளிவரும்படியாக ஜெபிக்கிறோம். இச்சையினாலும் ஆண்டவரே சுகபோகத்தினால அமைந்திருக்கிற எல்லோருமா ஆண்டவர் தாமி நீர் விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அநேகர் ஆண்டவரே அப்பா, அறிந்த மக்களும் ரட்சிக்கப்பட்ட மக்களும் அப்பா திரும்ப திரும்ப அந்த பாவங்களிலே எழுந்திருக்கிற காரியத்தை தேவரே நீர் அருவருக்கிறீரே அப்பா. அப்பேற்பட்ட மக்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளிலே கூட ஒரு யூதனாக இருந்து அவன் செய்த எல்லா காரியத்தையும் பார்க்கும் பொழுது ஒரு கொலையே நடுங்கிற விஷயமா இருக்கிறது தகப்பனே. ஒரு யூதனாகிய இவன் ஆண்டவரை எப்பா இந்த மாதிரி அவனுடைய நாமத்தை தூஷிக்கிறவனா இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு கரத்தை நாங்கள் அது போன்ற ஆவிகள் எழும்பாதபடிக்கு தேவன் தாமே எல்லா மக்களையும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்கப்பா. சிறு சிறு பிள்ளைகளை கொண்டு விபச்சாரம் செய்து அவர்களை அனுபவித்து அவர்களை எல்லாம் நாசமாக்கி கொண்டிருக்கிற அந்த ஆவிகள் எல்லாம் ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தினாலே அந்த அப்பேற்பட்ட விபச்சார ஆவிகள் ஆண்டவருடைய தற்குறி ஆவிகள் எல்லாம் விலகும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியாக பிள்ளைகளை வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. அநேக பிள்ளைகள்
அன்றுவரை அநேக பெண் பிள்ளைகள் இந்தியால கூட காணாமல் போயிருக்காங்கப்பா. அவர்களை நீர் அறிவீர், அவைகளின் காரியங்கள் எல்லாம் நீர் அறிவீரப்பா. ஒரு விடுதலை கர்த்தர் அவர்களுக்கு நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்படியாக இந்த சிறு பிள்ளைகள் கூட ஆண்டவரே, அவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் அவர்கள் சிக்கி கொள்றாங்க இது போன்ற விபச்சாரத்திலே. அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் விடுதலை தாங்க தகப்பனே. விமோச்சத்தை தந்து நீர் ஆசீர்வதிங்க, பாதுகாப்பு கொடுங்கப்பா. போக்கை வரவிலும் தேவனுடைய கரம் இருக்கட்டும் அப்பா. அந்த பாலியல் வன்கொடுமையிலிருந்து எல்லா பெண்களையும் நீர் விடுவிக்கும்படியா இந்த நாளிலே உறுதியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு கர்த்தர் நீர் இந்த இச்சையின் வழியிலே இழுக்கப்பட்டு இருக்கிறவர்களையும் அப்படியாக சிக்கி கொண்டு இருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தருடைய வல்லமையான கரம் தூக்கி எடுக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. தேவன் அப்படியே எங்கள் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை முதல் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறப்பா. தேவனாகிய கர்த்தர் இப்படியாக நாங்கள் கூடி ஜெபிக்க இந்த ஊடகத்தை நீர் ஏற்படுத்தி தந்தீரே, உமக்கு சோத்திரம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார் யாவரையும் ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சொந்த பந்த ஜனங்கள் எல்லோரையுமா ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த ஊடகத்தின் அநேகரப்பா ரட்சிக்கப்பட அப்பா உண்மையான தேவனை கண்டு கொண்ட ஆண்டவரே, அவர்கள் மனம் திரும்பி பாவத்திலிருந்து விடுதலையாக நீர் கொடுத்த இந்த ஊடகத்துக்காய் நம்மை நன்றியோடு துதிக்கிறேன் தகப்பனே. மற்றபடியாய் கூட அப்பா இவர்கள் இன்னும் அதிகமான ஊழிய பாதையிலே நடத்தி செழித்தோங்கி இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நல்ல சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தை நீர் கட்டளையிடுங்கப்பா. முதிர் வயதிலும் கனி கொடுத்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி அப்பா தேவதாசனை அவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து பெருக செய்யும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதே போல ஏசப்பா இந்த ஊடகத்திலே இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு ஊழியரையும் அவருடைய குடும்பங்களையும் அவர்கள் உமக்கு செய்யற ஊழியத்தையும் தேவன் நீர் ஆசீர்வதித்து எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படியா ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டி, மகனுடைய கணவனையும் மகனையும் மகளையும் ஒப்பு கொடுக்கிறப்பா. இவர்கள் உமக்கு ஊழியத்தை செய்கிறபடினாலே ஆண்டவரே, இந்த குடும்பத்தை அப்பா ரத்த கோட்டையிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்த கோட்டையிலும் பசுத்தாவின் அக்கினி கோட்டையிலும் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. அப்படியாக கூட கர்த்தாவே ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான எல்லா ஜெப வீரர்களையும் வீராங்கனைகளையும் ஆண்டவரே, அவர்களுடைய குடும்பங்களையும் அவர்கள் உமக்கு செய்யற ஊழியத்தையும் தேவன் தாமே நீர் ஆசீர்வதித்து அவர்களை பெருக செய்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்படியாக கூட சுராஜா இந்த வேலையிலே ஏமி புஷ்பராஜுக்கா சகோதரிக்கா ஜெபிக்கிறோம். இந்த மகள் ஒவ்வொரு வந்து ஜெபிக்கிற காரியத்தை நீர் அறிந்திருக்கிறீர். அந்த மகளை இன்னும் ஊழிய பாதையில் எடுத்து அதிகமாக ஆசீர்வதித்து குடும்பத்தை ஆசீர்வதித்து பெருக செய்து நோய் நொடியிலிருந்து விடுதலையாக்கி கர்த்தர் எல்லாவற்றிலும் அவர்களை நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்யறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையில் பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமென் 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 ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமென் ஆமென். உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாங்கள் சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சிஸ்டர் சத்துருக்களை எதிர்த்து சத்தியத்தை நிலைநாட்ட இந்த நாட்கள்ல எங்கள் தேச மக்கள் இருக்கிற அந்த திருச்சபையில இருக்கிற மக்கள் அப்படியாய் செயல்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி அவர்களுக்கு தேவனுடைய வல்லம் இறங்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. பிறவையப்பா அப்படி அதிகாரத்துக்கு இம்மட்டு நேரம் அப்ப நீங்க கண்மொழி இருவைக்காரப்பா இதுலையும் அப்பா அறியாமல் செய்திருந்தால் நீங்க அப்பா தந்தையை மன்னித்து கல்வி சுத்தி இருக்கும்படியாக தந்தையை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் தந்தை இடத்தில் ஒப்பு கொடுத்து செஞ்சுக்கிறேன்ப்பா. செய்யுங்கப்பா. தந்தையை வார்த்தையின்படி நடக்க செய்யுங்கப்பா. தந்தை
தெரியாமல் இருக்கிறாரப்பா இருக்கிறாரப்பா ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமே அப்பா செலவு செய்துவிட்டு கடைப்பிடிக்கிறார்கள் அப்பா மாத்திரமே விழித்திருந்து அப்பாவின் பாதத்தில் மரியாதை கட்டி பிடித்து செய்யுங்க அப்பா ஆட்டமாக அறுவடை செய்கிறா தகப்பனை ஆட்டம் ஆண்டவரே அப்பா 24 மணி நேரம் ஜபித்தது போல கிருபை செய்யுங்க என்றார்கள் அப்பா சொன்னால் அந்த செய்யுங்கப்பா தந்தையப்பா யாரு இல்லையப்பா அபிஷேகம் இல்லை தந்தையப்பா தந்தையப்பா வீட்டிற்கு செய்யுங்கப்பா இருக்கிறார்கள் அது இல்லை என் தந்தை செய்யுங்கப்பா தந்தை அப்பா அப்பா சொல்ல முடியல தந்தை அப்பா அப்பா நீங்கள் அறிய தேவான திருச்சபை இனங்களை பொறுப்பெடுங்க அப்பா தந்தை பொறுப்பெடுத்து அண்ணன் வெள்ளம்புறம் சொல்லிக்கிறேன் எல்லாவற்றையும் தந்தையின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா எபித்து சென்றவர்களை எபித்து கொண்டு இருக்கிறவர்களை அப்பா எபித்த காத்துக்கொண்டு வழிநடத்திப்பா திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அமேன் அமேன். அங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி எல்லா தேவைகளையும் சந்திப்பாராக. ஆமேன் ஆமேன். நாங்க சிசிலியாமாவை விளைவிட்டுக் கொண்டு சிசிலியாமா நீங்கள் எல்லா மக்களும் இந்த நாட்களிலே அவருடைய கரத்தினால் மூடப்படவும் காக்கப்படவும் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். பிதாவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா தகப்பனே, இன்றைய நாள் உமக்குரிய நாள் அப்பா தகப்பனே. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக நன்றி அப்பா. ஆவியானவரே, நாங்கள் எல்லோரும் அவரை துதிக்க வல்லமை செய்யும் தகப்பனே. இயேசுவே, இந்த கடைசி காலங்களாக இருக்கிறது தகப்பனே. அப்பா தகப்பனே, முதிர் வயதானவர்கள் இளம் வயதானவர்கள் எல்லோரும் உம்மை புகழவும் உம்மை துதிக்கவும் உமக்கு எந்த நேரமும்
நமஸ்கரிக்கவும் வல்லமை செய்யும் தகப்பனே. ஆவியானவரே, அவர்கள் திடங்கொண்டு எழும்பி ஜெபிக்க வல்லமை செய்யும் தகப்பனே. ஒவ்வொருவரும் ஆலயத்துக்கு செல்ல வல்லமையை கூடும் தகப்பனே. ஆவியானவரே, உம்மால் கூடும் தகப்பனே. நீர் நினைத்தால் எல்லாம் செய்ய முடியும் தகப்பனே. அப்பா, அந்த சாத்தான் விரட்டி கொண்டிருக்கிறான் தகப்பனே இந்த பிள்ளைகளை. அப்பா விழாவே, அவர்கள் ஓடு கூட இருந்து அவர்களை பலப்படுத்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, எவ்வளவு புள்ளிகள் அநியாயமாக போகிறார்கள் தகப்பனே. எப்போது பத்துக்கும் அதுக்கும் இதுக்கும் அநியாயமாக தகப்பனே. அப்பா, அவர்கள் எல்லாம் கூட்டி சேர்த்து உமது பாதத்தில் வந்து சேர வல்லமை செய்யும் தகப்பனே. அப்பா தகப்பனே, நீர் நல்லவரப்பா, வல்லவர் எல்லாவற்றுக்கும் மேலானவரப்பா. அப்பா தகப்பனே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா, நாங்கள் முதிர்வையில் சென்றும் உண்மை ஸ்தோத்திரிக்கவும் வணங்கவும் வல்லமையை தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, எனக்கு நெஞ்சில் பிளத்தாரும் தகப்பனே. நான் அவரை பார்க்க வல்லமையை தாரும் தகப்பனே. நீர் செய்கிற வல்லமையால் தான் தகப்பனே நான் கொண்டிருக்கிறேன். இயேசுவே, எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும் அப்பா தகப்பனே. உமது வல்லமை நாங்கள் விடிய எழும்பியும் உண்மைதான் அப்பா சோதரிக்கிறோம், வணங்குகிறோம் தகப்பனே. எங்களுக்கு நீரே உதவியாயிரும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த விஸ்வராணி அவரை ஆசீர்வதியும் தகப்பனே. அவ இந்த நேரம் எங்களுக்காக ஜெபிக்கிறா தகப்பனே. அவக்கு வல்லமையை கொடுத்த தகப்பனே. அவக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதை நீ தீர்த்து வைக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே, சங்கம வானொலியை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவரை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், அவர்களுடைய தோல்விகளை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா தகப்பனே, சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தோல்வியோ அவர்களை பெற்றுக் கொடுக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றியம்மா, எங்களுக்கு விளங்குது உங்களுடைய நிலைமையிலே உண்மையிலே கஷ்டம்தான். ஆனாலும் நாங்கள் ஜெபத்திலே உங்களை தாங்குகிறோம். கர்த்ததாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. ஒவ்வொருத்திலத்தின் பாதைகளிலே கர்த்தர் நல்ல கிருபைகளை தந்து உங்களுக்கு நடத்துவார், நல்ல பலனை தந்து நடத்துவார். ஆமேன். பிரச்சனை சிஸ்டர் கொஞ்சம் நடக்க எனக்கு நெஞ்சுக்கு கொஞ்சம் பிழையினம் இல்லாம இருக்கு. அவரை தாங்கி நடக்க எனக்கு வெள்ளம் தரணும் ஏசப்பா. ஆமேன், ஆமேன், ஆமேன். தருவார் எல்லாம். உங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு பலன் தந்து நடத்துவார். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் எபினேசர். எபினேசர் என்றால் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன் அம்மா. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, நாங்க கலாசிலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் தவறான எங்கள் இலங்கை தேசத்திலே தவறான பாதையிலே தவறான நட்பிலே தீய தாக்கங்களோடு திரிகிற மக்களுக்காக, வாலிபர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் மாற்றம் அடைய கர்த்ததாமே இவர்கள் இருதயங்களின் சிந்தைகளை மாற்ற வேணும். கர்த்தர் மாற்றினால் மாறுதல் தான். ஆகவே அவர்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமாண்டவரே, ஏசப்பா, அன்றைய நாளிலும் ஆண்டவரே அப்பா, உங்களுடைய பாதத்திலே காத்திருக்கவும் உங்களுடைய பாதத்திலே வரவும் நீ எங்களுக்கு தந்த பலனுக்காக சத்துவத்துக்காக நன்றி கூறுகிறோம் அப்பா. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே பரிந்து பேசுங்கள் என்று சொல்லுகிறபடி இந்த ஜெப விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய கண்கள் காண்கிறது, காது உத்து கேட்கிறது ராஜா. அப்படியாக வார்த்தை சொல்லுகிறது ராஜா. தகப்பனே, இந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே ஏசையா நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய பாதத்திலே ஆண்டவரே சமர்ப்பிக்கிறோம் தேவா. ஏசப்பா கத்தாவே, இந்த சிசிலியா அம்மாவினுடைய கண்ணீரை நீங்கள் காண்கிறீங்கள் அப்பா. வயது போன நேரத்திலே ராஜா இவைகளுடைய தேவைகள் அநேகம் உண்டு, வேதனைகள் அநேகம் ராஜா, பலவீனங்கள் அநேகம் அப்பா. ஆண்டவரே, இயலாமையினாலே தவிக்கிற இந்த வேளையில் சகோதரிக்கு நீர் நல்ல பலத்தையும் சத்துவத்தையும் கொடுத்து நல்ல ஆண்டவரே அப்பா தேவ பலத்தை கொடுங்க ராஜா.
எல்லோரும் அதிசயிக்கத்தக்கதாக ஆண்டவரே ஆவி ஆத்மா சரீரத்திலே ஆண்டவரே எலும்பு நரம்பு சதையிலே கையிட்டு செய்கிற வீட்டு வேலைகளிலே ஆண்டவரே கணவனை பார்க்கிற ஆண்டவரே அந்த கத்தாவை காரியத்திலே வேலையிலே தேவன் நல்ல சாந்தம் பொறுமை அன்பை கொடுத்து தேவனை வெளிப்படுத்துகிற அந்த அற்புத நாட்களை கர்த்தர் தாமே இந்த சகோதரிக்கு நீங்க கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கண்ணீரை துடைக்கிற தெய்வம், வேதனைகளை அறிகிற தெய்வம், எவ்வளவோ பேர் இருந்தாலும் அவதான் சுமக்க வேண்டும் என்று உம்முடைய சித்தமாய் இருந்தால் அந்த சுமையை நீர் பலத்தை கொடுத்து சுமக்க வையும் ஆண்டவரே, சுமக்க வையும் அப்பா. நீர் அப்படியான காரியங்களை ஆண்டவரே வேதத்திலே நீர் எத்தனையோ பேருக்கு அருளி இருக்கிறீர் ராஜா. நீரும் ஆண்டவரே எங்களுக்காக விடுதலை தர வேண்டும், எங்களுக்காக என்று இந்த பாடப்பட்ட சிலுவையை சுமந்து ஆண்டவரே அந்த வெற்றி சிறந்த தெய்வத்தை நாங்களும் பின்பற்ற அப்பா பிள்ளைகள் என்று ஆண்டவரே அதை நினைவு கூற இந்த சகோதரிக்கு உம்முடைய சிலுவையின் நிழலை ஆண்டவரே நீங்க கொடுத்து நல்ல பலத்தால் இடைகட்டி ஆண்டவரே அப்பா காலூன்றி நிற்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. சகல வேலைகளையும் கணவனுடைய வேலைகளையும் ஆண்டவரே வீட்டு காரியங்களையும் செய்யத்தக்க பலன் சத்துவம் கொடுத்து ஆண்டவரே இந்த சகோதரியை நீங்க எழுப்பி விடுங்கப்பா. இந்த கண்ணீரை துடையுங்க இயேசப்பா, கண்ணீரை துடைத்து ராஜா சஞ்சலங்கள் தவிப்புகள் போய் சமாதானம் சந்தோஷத்தினால் நிரப்புங்கப்பா. இயேசுவின் ரத்தம் அதை செய்யும், இயேசுவென்ற நாமம் அதை நடத்தும், இயேசுவினுடைய வார்த்தை அவருக்கு அது பலனாகவும் சத்துவமாகவும் ஆண்டவரே உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது ராஜா. உம்மை நம்பி வந்த மகளப்பா எப்போதும் கைவிட மாட்டேன். இந்த சகோதரியின் நிமித்தம் இந்த குடும்பம், பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் ரட்சிக்கப்படவும் உம்முடைய கர்த்தாவே தகப்பனே அந்த அன்பை இந்த குடும்பம் ஆண்டவரை அறிந்து கொள்ளவும் தழும்புகளால் சுகமானோம் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே தேவனே நீர் இவருக்கு அந்த பொறுமையை கொடுத்து குடும்பம் ரட்சிக்கப்படத்தக்கதாக ஒரு பாதையை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கணவனும் நல்ல அமைதியோடு மனைவியோடு சேர்ந்து அமைதியாக நாவை கர்த்தாவை காத்து கொண்டு புண்படுத்தாதபடி ஆண்டவரே கர்த்தாவே அவரையும் நீர் ரட்சித்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அது மட்டுமல்ல ராஜா, இந்த சகோதரி பலவீனம் அடைந்திருக்கிற நேரத்திலே கழுகளை போல சிறகடித்து ஆண்டவரே உயர பறக்கிற அந்த பலத்தை இந்த சகோதரிக்கு கொடுத்து நல்ல சாட்சியை நாங்கள் காண கேட்க நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ செய்ய போறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த சகோதரியை போல எத்தனையோ சகோதரிமார்கள் குடும்பங்கள் வேதனையும் துன்பமும் நோயினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்பா. நாங்கள் அறிந்தது கொஞ்சம், அறியாதது அநேகம். ஆனால் உம்முடைய 7 கண்கள் காண்கிறதே ராஜா. சுற்றி திரிந்து ஆண்டவரே குணமாக்கி சொஸ்தமாக்கி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தின இயேசுவின் நாமம், இயேசு என்ற நாமம் ஒரே நாமம் தான் ராஜா. தகப்பனே அந்த நாமத்திலே இந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் வைக்கிறோம் ஏசப்பா. அது மட்டுமல்ல ராஜா, எங்களுடைய இலங்கை தேசத்தை நீங்க கண்ணோக்கி பார்க்கிறீங்களப்பா. அங்கு நடக்கிறதான அநியாயங்கள், அட்டூழியங்கள், பொய்யல், களவுகள், கொலைகள், கொள்ளைகள் அநேகம் ராஜா. இயேசுவே விபச்சாரம் அநேகம் அப்பா. தகப்பனே மது போதைகள் அநேகம் ஆண்டவரே. ட்ரக்ஸினாலே ஆண்டவரே பாதாள குழுக்கள் என்று அநேகம் பெருகி அப்பா உண்மை முத்தமாக ஆண்டவரே வேலை செய்து உழைத்து சாப்பிடுகிறவர்களை எல்லாரையும் சுட்டு கொலை செய்கிறதை என்பவனே நீங்க கண்ணோக்கி பார்க்கிறீங்களப்பா. நீதியும் நியாயம் உடைய தெய்வம் ஆண்டவரே கர்த்தாவே, அது உம்முடைய சிங்காசனம் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த சிங்காசனத்தில் இருந்து இந்த நீதியையும் நீர் வெளிப்படுத்தும் ஆண்டவரே. இந்த பிக்குகளினாலே வருகிற பொய்யல் ஆண்டவரே, பிறட்டுக்கள் ஆண்டவரே, ஒருவரை ஒருவர் ஆண்டவரே கர்த்தாவே கொலை விட்டு ஆண்டவரே வேண்டாத வார்த்தைகளினாலே அமைச்சர்களுக்குள்ளே அரசாங்கத்துக்குள்ளே ஆண்டவரே இந்த பாதாள குழுக்களுக்குள்ளே ஆண்டவரே அப்பா இந்த கஞ்சா விற்கிறவர்களினாலே இன்றைக்கு தேசம் ஆண்டவரே தென்னிலங்கை கலங்கி நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதிலே வடமாகாணமும் தான் ராஜா. தகப்பனே உலகத்தை அழிக்கிற இந்த பிசாசினுடைய சகல கிரியைகளும் இந்த விபச்சாரத்திலே விழுந்து அதனாலே
பிள்ளைகளை கர்த்தாவே ஒருவரை ஒருவர் கொலை செய்கிறதும், ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தை தாக்குறதும், பிள்ளைகளை தாக்குறதும், இப்படியான அலங்கோலமான வாழ்க்கை வாழுகிற எங்களுடைய இலங்கை தேசத்தை ஏசப்பா நீங்க ஆண்டவரை ஒரு விசை மன்னித்து ஆண்டவரே இந்த இலங்கை தேசத்தை உயிர்ப்பித்து இந்த இரத்த களரியில் இருந்து, இந்த வேண்டாத இந்த யுத்த களத்தில் இருந்து ஏசப்பா நீங்க ஒரு விடுதலை கொடுக்க வல்லவர் அப்பா. உம்முடைய நாமத்திலே இந்த தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த பிக்குகளினாலே வருகிற தொல்லைகளும் பிரச்சனைகளும் ஆண்டவரே, இனவாத கரைச்சல்களும் கதைகளும் ஆண்டவரே அப்பா இவ்வளவு பொய்யலை சொல்லி நீதிமன்றத்திலே ஆண்டவரே வழக்காடுகிறார்கள், ஜனங்களுக்குள்ளே வழக்காடுகிறார்கள் அப்பா. இந்த பொய்யின் ஆவி, இந்த விக்கிரகத்தின் ஆவி ஆண்டவரே, இந்த பௌத்த பிக்குகளினாலே வருகிற தொல்லைகள் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த 20ஆம் தேதி செய்ய போறதான ஆண்டவரே அப்பா இந்த ஊர்வலங்கள் எல்லாம் இந்த தேசத்தை விட்டு அழிந்து சங்காரமா போகும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாம் வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறோம் தகப்பனே. கடந்த காலங்களிலே ராஜா இந்த குடும்பங்கள் ஆண்டவரே யுத்தத்தினால் சுனாமியினால் உண்மைகளாக ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு வருஷமும் இந்த டிசம்பர் மாசத்திலே வருகிறதான இந்த மழை ஆண்டவரே எத்தனையோ புயல்கள் மத்தியிலே எல்லாம் அழிபட்டு அழிந்து சொத்துக்களை இழந்து தவிக்கிற இந்த வேளையிலும் இந்த பிள்ளைகளை தாய் தகப்பன் இவ்வளவு கவனமாக வளர்த்து எடுக்க இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய பாதைகளே செல்லுகிறார்கள், தாங்கள் விரும்புகிறபடி நடத்துகிறார்கள் ஆண்டவரே. பிசாசுக்கு இடம் கொடுக்கிறார்கள் ஆண்டவரே, பொய்யின் ஆவியினாலே தாய் தகப்பனை வஞ்சிக்கிறார்கள், தகப்பனை பெரியவர்களை வஞ்சிக்கிறார்கள். வேலைக்கு போக விருப்பம் இல்லாதபடி வீட்டில இருந்து ஆண்டவரே இந்த கர்த்தாவே ட்ரக்ஸுக்கு அடிமையாகி தேசத்தை குடும்பத்தை தங்களையும் ஆண்டவரே சீர்குலைக்கிறதான இந்த கெட்ட ஆவிகள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை விட்டு நீக்கி ஆண்டவரே ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்களுக்கு ஒரு பிரயோசனம் உள்ள அன்புள்ள உண்மையுள்ள கீழ்ப்படிவுள்ள பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. குடும்பத்தின் கஷ்டங்களை காண கேட்க பார்க்க உதவி செய்யுங்கப்பா. இருதய கடினங்கள் வேண்டாம் ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தாவே நவமான இருதயத்தை கொடுத்து தாய் தகப்பன் மேலே ஒரு அன்பு செலுத்தி, குடும்பத்தின் மேலே ஒரு அன்பு செலுத்தி, அது என்ன வேலையா இருந்தாலும், சிறு வேலையா இருந்தாலும், பெரு வேலையா இருந்தாலும் ஆண்டவரே மூட்டை தூக்கினாலும், சிமெண்ட் வேலை செய்தாலும், தோட்டம் செய்தாலும் அதை உண்மையாக செய்து பெற்றோரை கவனிக்கிற கிருபைய ஞானத்தை இந்த பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த சந்ததியை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. காலத்துக்கு முன்பதாக இவர்களுடைய வாழ்க்கை அழிந்து போகக்கூடாது, ஆத்மாக்கள் அழிந்து போகக்கூடாது இயேசுவே. அப்பா கர்த்தாவே இவர்களுடைய பரம்பரை பாவ சாபங்கள் ஆண்டவரே, பிசாசு போடுகிற சதிகள் ஆண்டவரே, மனுஷர் போடுகிற கட்டுகள் ஆண்டவரே, எல்லா வலையிலும் இருந்து விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே விக்கிரக தோப்புகளில் இருந்து விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே இலங்கை ஆண்டவரே விக்கிரகத்தினால் மூடிக்கொள்ளுகிறது ராஜா. ஒரு விசை ஆண்டவரே அப்பா அப்பா நீங்க மன்னித்து இந்த நாட்கள் ராஜா முஸ்லிமாக்கள் நோன்பு வந்துகிறார்கள், பௌத்தர்கள் பிக்கு ஆண்டவரே அந்த சிலுவையை கொண்டு வந்து நிரப்புகிறார்கள் அப்பா. அங்காலே சிவராத்திரி அந்த ராத்திரி இந்த ராத்திரி என்று கொண்டாடுகிறார். ஆனால் ஒன்றிலுமே விடுதலை இல்லாதபடி தவித்து ஆண்டவரே சின்ன பின்னமாகாதபடி ராஜா இலங்கை தேசத்தை மக்களை இந்த ஐரோப்பா தேசங்களை நீங்கள் பொறுப்படுத்தலுங்கப்பா. அங்கு மட்டுமல்ல இங்கேயும் வந்து அதுகளை நிரப்பி அதுகளினாலே சாபமும் ஆண்டவரே அப்பா விடுதலையும் இல்லாமல் குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே இந்த சுருவங்களுக்கு முன்னாலே எவ்வளவாக நிற்கிறார்கள் அப்பா. அதுக்கு ஆண்டவரே எவ்வளவு முதலிடம் கொடுக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே இந்த பிள்ளைகளை ஒரு விசை மன்னித்து ஆண்டவரே இவர்களை உம்முடைய பாதையில இழுத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க ஏசப்பா. மனம் இறங்குங்கப்பா. ஆண்டவரே ஒரு நீதிமானின் நிமித்தம் ஒரு ஆத்மாவுக்காக நம்முடைய வருகை தாமதிக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அப்பா. நாம் அறியோம் ஆண்டவரே, ஆனாலும் நாங்கள் விசுவாசத்தோடு கேட்கிறோம். இப்படிப்பட்ட பிள்ளைகள் குடும்பங்கள் ஆண்டவரே இந்த பௌத்த பிக்குகள்மார் ஆண்டவரே அரசாங்க அமைச்சர்கள்மார் கல்வி அமைச்சர்கள்மார் ஆண்டவரே பெற்றோர்கள் எல்லாம் மனம் திரும்பி இந்த ஆலயம் நிரப்ப கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆலயத்திலே உம்முடைய வல்லமையை ஊற்றுங்கப்பா, பின்மாரியை ஊற்றுங்கப்பா, வெளிப்பாட்டை கொடுங்கப்பா. ஆண்டவரே சொற்பனங்களிலே பேசுங்க ஆண்டவரே. வரப்போற ஆபத்துக்களை கிறிஸ்தவ ஊழியர்காரர்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அன்று ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீர் மோசேக்கு வெளிப்படுத்தின தெய்வம்
நம்முடைய பிள்ளைகளை எப்படியாக நடத்த வேண்டும் என்று ஆண்டவரே நீர் மோசையை தெரிவு செய்து எப்படியாக நீர் பேசினீரோ அப்படியாக ராஜா எங்களுடைய சபை தலைவர்மார்களை ஊழியக்காரர்களை போதகர்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே இவர்கள் கத்தாவே அப்பா உமக்கு முன்மாதிரியை கொடுத்து ஆண்டவரே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடி இந்த தேசத்தையும் மாகாணங்களையும் பட்டணங்களையும் குடும்பங்களையும் விசேஷமாக இந்த வாலிப பிள்ளைகளையும் இந்த பிக்குமார்கள் மனம் திரும்பவும் தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே விசேஷமாக ஒரு விண்ணப்பம் ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே அனுராவுக்கும் அவருடைய அரசுக்கும் எதிராக பிக்குமார்கள் ஆண்டவரே போடுகிற திட்டங்கள் ஊர்வலங்கள் எல்லாம் சங்காரமா போகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே 20ஆம் தேதி செய்ய போற அந்த சகல சதி திட்டங்களும் பொய்யின் காரியங்களும் பொய்யின் அவமான கர்த்தாவே எல்லாம் அவமானமா போகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒன்றும் நிலைநிற்க முடியாது ராஜா. மனுஷ ஆவி ஆண்டவரே கெட்ட ஆவி ஆண்டவரே அப்பா எல்லாம் நிலைகுலைந்து காலங்களை ஆண்டவரே நீங்க ஆண்டவரே இவர்களுக்கு மாற்றி கொடுத்து இவர்கள் அதிலே ஈடுபடாதபடி தேசத்தை குழப்பாத வண்ணம் நீர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இதனாலே கர்த்தாவே இந்த வாலிப பிள்ளைகள் இதுகளிலே ஈடுபட்டு அநியாயமாக மதுபானத்துக்கு கர்த்தாவே ஆசைப்பட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை வீணாக்குகிறார்கள் அப்பா. இயேசுவே ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா, நல்ல சிந்தனையை கொடுங்கப்பா, உண்மையான அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க இயேசப்பா, உம்முடைய ரத்தத்தை ஊற்றுங்கப்பா. ஊற்றி இந்த பிள்ளைகளை கர்த்தாவே விடுதலையாக்கி சமாதானத்தினால் நீர் கர்த்தாவே மூடிக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் சமாதான பிரபு, சத்திய தேற்றரவாளன், விடுதலையின் நாயகன் ராஜா. அப்பா உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே இந்த ஜெபங்களை கேட்டு ராஜா ஆமென்றும் ஆமென் என்றும் தேவனே நீர் பதில் தரப்போறதற்காய் உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லி ஜெபித்து நிற்கிறேன். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல தகப்பனே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்களோடும் கூட இருப்பாராக. ஆமேன் இயேசுவின் நாமத்தில். வினோ அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு வினோ அந்த பிள்ளைகள் எல்லாரும் தேவனுடைய கிருபையிலே வளர பாதுகாப்பிலே வளர கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு நாளை ஆண்டவரே எங்களுக்கு தந்து எங்களை ஜீவனோடு எழுப்பி எங்களை மட்டுமாக வழி நடத்தி கொண்டு வருகிற எபினேசரே ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த நிமிடம் வரை எங்களை பொறுப்படுத்தி ஆண்டவரே தகப்பனே எங்களோடு கூட இருந்து நடத்தி கொண்டு வருகிறீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகாதபடி அப்பா தலை நிமிர்ந்து நடக்க பண்ணி இருக்கிற கிருபைக்காக அப்பா நடத்துகிற அன்பிற்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவர். கர்த்தாவே ஆவியானவரே அப்பா நாள்தோறும் ஆண்டவர் எங்களை போஷித்து காத்து வருகிறீங்களே ஆண்டவர். அப்பா ஒவ்வொருவரோடும் உம்முடைய அன்பின் தயவை ஊற்றுகிறீங்களே ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவர். கர்த்தாவே உம்முடைய கிருபைக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்ந்து ஆண்டவர் அப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிந்து கொள்ள ஆண்டவர் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் எங்களோடு கூட இருந்து நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவர். உம்முடைய அன்புக்கு பாத்திரராக நாங்கள் இருக்கும்படியாக என் தேவனே எங்களை ஒவ்வொருவரை நீங்கள் பலப்படுத்துங்க ஆண்டவர். கர்த்தாவே ஆவியானவரை இந்த சங்கம வானொலியினூடாக தகப்பனே இந்த ஜெபங்களை ஏறெடுத்து எந்தெந்த மூலைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ தகப்பன் அவர்களை நீங்கள் ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவர். அப்பா கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை அறியவும் உம்முடைய வசனங்களை இந்த சகோதர சகோதரிகள் கை கொண்டு நடக்கவும் என் தேவனே அவர்களோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே பரலோக தகப்பனே ஐயா, துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவர் ஐயா, அப்பா இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் அப்பா உம்முடைய நாமத்தை துதியின் மத்தியில வாசம் செய்யவும் ஆண்டவர்
நீங்கள் அவர்களை பயன்படுத்தி நடத்துங்க ஆண்டவர். அப்பா கர்த்தாவே, இந்த உலகம் போகிற போக்குகள், இந்த உலகத்தில் நடக்கிற அநியாயம் அட்டூழியங்களை அப்பா நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவர். அப்பா கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் இந்த உலகத்திலே உலக ஆசைகளில் ஈடுபட்டு போகாதபடி, இந்த உலகத்திலே அப்பா நடக்கிற காரியங்களில் தேவனே இவர்கள் மாண்டு போகாதபடி என் தேவனே உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய வருகையின் போது ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆயத்தமாய் இருக்கும்படியாக என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்க ஆண்டவர். கர்த்தாவே, நீங்கள் வருந்து ஆண்டவரே அப்பா நான் உங்களை அறியேன் பிள்ளைகளை என்று சொல்லாதபடிக்கு எந்த பிள்ளைகளும் விடுபட்டு அப்பா சத்ருவானின் பிடியில் அகப்பட்டு சீரழியாதபடி என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மீட்டெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவர். அப்பா இந்த ஜெபங்கள் ஒவ்வொரு மூலைகளும் கேட்கப்படட்டும் ஆண்டவர், ஒவ்வொரு காதுகளிலும் கேட்கப்படட்டும் ஆண்டவர். அப்பா கர்த்தாவே, ஆம் தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் விழிப்போடு விழிப்புணர்வோடு இருக்கும்படி கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஆண்டவரே நாங்கள் வாழுவது எத்தனை காலம் எத்தனை வருடம் என்று அவர்கள் எண்ணுகிற எண்ணிக்கையை எண்ணங்களை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவரே. வார்த்தைகளை வார்த்தைகளை வாசித்து அறிய படிக்க ஆராய ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, வார்த்தைகளை அறியாமல் வார்த்தைகளை வாசித்தும் தெரியாமல் விளக்கம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விளக்கங்களை கொடுக்கிற ஒவ்வொரு மனித தயவுகளை அனுப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரர்களை அனுப்புங்க ஆண்டவரே. பரிசுத்தமாய் அவர்கள் இந்த வார்த்தைகளை படிப்பிக்கும்படியான கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, அவர்கள் அப்பா பாவிக்கிற ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு நேரங்களும் தகப்பனே உமக்குரிய நேரங்களாக, உமக்கு பயன்படுத்துகிற நேரமாக, உமக்கு செலவழிக்கிற நேரங்களாக என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஞானத்தை கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபைக்குள்ள வைத்து ஒவ்வொரு பிள்ளைகளை பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. காலங்களை தகப்பனே பரிசுத்த ஆவியானவரே உம்மை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே இன்னும் அதிகமாக உம்மை நோக்கி கூப்பிட அப்பா ஒவ்வொருவருக்கும் கிருபையை இந்தருளுங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே கிருபைகளை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல இறங்கி நீங்கள் அசைவாடும்படி ஆண்டவரே நாங்கள் வாஞ்சித்து கதறி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. சத்ருவானவன் அப்பா அவர்களின் இருதயத்தை கெட்டுக்காதபடி, அவர்களின் இருதயங்களை வேதனைப்படுத்தாதபடி, அப்பா கோபம் கொள்ள வைக்காதபடி, சமாதானம் இல்லாமல் ஆக்காதபடி தகப்பனே ஒவ்வொருவருக்கொருவர் அன்போடும் கனிவோடும் ஒவ்வொருவருக்கொரு ஆறுதல் சொல்கிற பிள்ளைகளாகவும் என் தகப்பனே நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா எத்தனையோ எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, உம்மை அறிந்த பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த காலங்களில் தேவனே அப்பா எத்தனையோ வேதனைகளும் கண்ணீரோடும் கவலைகளோடும் அப்பா தகப்பனே நீங்க இருக்கிறதை காண்கிறீங்கள் ஆண்டவரே. அப்பா ஒருவருக்கொருவர் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து பேசுற பிள்ளைகளாகவும் தகப்பனே சமாதானத்தோடு நிலை நிற்கிற பிள்ளைகளாகவும் ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. வேதனைகளை கண்ணீரையும் அப்பா தகப்பனை நீக்கி போடுங்க ஆண்டவரே. இந்த வேதனைகளின் கண்ணீர்களினால் தகப்பனே ஒருவர் பேசுவதை கூட நிறுத்தி விட்டார்கள் ஆண்டவரே. ஆவியானவரே கர்த்தாவே அப்பா இப்படியான எண்ணங்கள், இப்படியான சிந்தனைகள், இப்படியான வேதனைகளை ஆட்கொள்ளுகிற சத்ராதியை அப்பா நீங்கள் அவர்கள் மத்தியில் இருந்து முறியடித்து போடுங்க பரலோக தகப்பனே. என் தேவனே கர்த்தாவே ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் இருதயத்தில் இருக்கிற வேதனையை நீங்கள் மட்டுமே காண்கிறீங்கள் அப்பா. அப்பா ஆவியானவரே
ஒவ்வொருவரின் வேதனைகளை, ஒவ்வொருவரின் ஏக்கங்களை நீங்கள் ஆண்டவரே நிவர்த்தி செய்யுங்க ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரும் சமாதானத்தோடும் அன்போடும் நிறைவாக இருக்கும்படி ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீங்கள் உம்முடைய கிருபையினால வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, என்னென்ன காரியங்கள் என்னென்ன தேவைகள்னால் அப்பா கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறார் அப்பா இந்த சகோதரிகளுக்கு நீங்கள் தானப்பா, சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் தானப்பா ஒரு ஆறுதலை கொடுக்க வேணும் ஆண்டவரே. தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் எடுத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ராஜ்யத்தில் நாங்கள் யாவரும் ஒன்று சேரும்படி ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஆண்டவரே ஆவியானவரை யாவரும் உம்மை நோக்கி கூப்பிட, உம்மை நோக்கி நாங்கள் வழி நடக்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை தந்து பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் வீட்டிலும் அசைவாடும்படி தேவனே நீங்கள் இறங்குங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால, உம்முடைய இரக்கங்களினால அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் முடிசூட்டி நீங்கள் வெற்றி கொடி பிடிக்க வைக்க போறதுக்காக தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள், ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய பாதபடியில் தருகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, இந்த வாலிப பிள்ளைகளை நீங்கள் உம்முடைய பரிசுத்த நாமத்திலே கொண்டு நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தினால நடத்துங்க ஆண்டவரே. தேவனே, என்னென்ன காரியங்கள் என்னென்ன தேவைகளினால் வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிறார்களோ அந்த பெற்றோர்களுக்கும் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த காலங்களில் என் தேவனே இந்த வாலிப பிள்ளைகளினால் பெற்றோர்கள் எவ்வளவோ வேதனை ஆண்டவரே, கண்ணீர்கள் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் படுகிற பாட்டுகளையும் இந்த பிள்ளைகள் படுகிற உபத்திரவங்களையும் இந்த பெற்றோர்கள் பார்த்து வடிக்கிற கண்ணீரை காண்கிறீங்கள் ஆண்டவரே. தேவனே, இந்த குடும்பங்களுக்குள் எங்கள் குடும்பங்கள் யாவருக்கும் ஆண்டவரே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. மகிழ்ச்சியை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. நிறைவோடு இந்த உலகத்தில் வாழும் வரை ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக உம்முடைய பரிசுத்தவான்களாக தகப்பனே ஒவ்வொருவரோட நீங்கள் இடைப்பட்டு நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்குள்ள வைத்து ஆண்டவரே ஒவ்வொரு பெற்றோர்கள், பெரியோர்கள், வாலிப பிள்ளைகள் யாவரையும் வைத்து நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கிருபையினாலே நடத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரே, கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கூட இருங்க ஆண்டவரே. கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோ தேவனே, அந்த தேவைகளை எல்லாவற்றையும் நீங்கள் உமக்கு சித்தமானதாக இருந்தால் ஆண்டவரே அவற்றை சந்தியுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் இல்லை நிறுத்தி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிக்கை இடுகிற பிள்ளைகளாக அப்பா ஆவியானவரே ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்கிற பிள்ளைகளாக, ஒருவருக்கொருவர் சுவிசேஷத்தினாலே அப்பா ஆறுதல் கொடுக்கிற பிள்ளைகளாக என் தகப்பனே ஒவ்வொருவரை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே அப்பா வேதனைகள் கண்ணீர்களை நீங்கள் நீக்கி போடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொருவரோடும் கூட இருந்து பொறுப்படுங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் என் ஆவியானவரே சிசிலி அம்மாவை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே. அப்பா அந்த தாயின் கண்ணீரை காண்கிற தகப்பன் ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த தாயை நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. இந்த தகப்பனை நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. அந்த வீட்டில் ஒரு நிறைவை, சமாதானத்தை அப்பா நீங்கள் உருவாக்குங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் மனித தயவை கொடுங்க ஆண்டவரே. சமாதானத்தை அந்த வீட்டுல உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. கண்ணீரை காண்கிற தேவன் ஆண்டவரே, கவலைகளை போக்கிற தேவனும் நீங்கள் கூடவே ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அந்த தாயின் கண்ணீரை நீங்கள் கண்டீங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, அந்த தாயை இருவரை ஆண்டவரே தேவனே உம்முடைய போர்வைக்குள்ள மூடி மறைத்து ஆண்டவரே நீங்களே அந்த இடத்திலே பரிகாரியாக இருந்து ஆண்டவரே என்னென்ன நோவுகள் என்னென்ன நோய்களினால் அப்பா வேதனையோடு கண்ணீரோடு கலங்கி நிற்கிறார்களோ தகப்பனே, அவர்களின் மத்தியில நீங்கள் அந்த நோய்களை எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவரே ஆறுதலை கொடுத்து உம்முடைய கிருபையினால் அந்த குடும்பத்தை நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே.
பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவரே. அப்பா இந்த பிள்ளைகளுக்கு அப்பா நேரங்களை ஒதுக்கி தகப்பனே அப்பா இவர்களோடு வந்து அப்பா சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் மகிழும்படி ஆண்டவரே இந்த பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே ரட்சிக்கும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிகிற பிள்ளைகளாகவும் உம்முடைய வேதத்தை அப்பா எப்போதும் வாசித்து ஆண்டவரே ஞானத்தோடு நடக்கிற பிள்ளைகளாகவும் இந்த பிள்ளைகளை நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. ரட்சிப்பு வேணும் ஆண்டவரே. குடும்பங்களில் ரட்சிப்பு ஆண்டவரே. அப்பா ரட்சிப்பு தான் ஆண்டவரே. சமாதானம் ஆண்டவரே. இந்த ரட்சிப்பு இல்லாத காரணங்களினால் எத்தனையோ வேதனைகள் எத்தனையோ கண்ணீர்கள் ஆண்டவரே. சமாதானம் இல்லாமல் இருக்கிறது என்பவனே. இவற்றை எல்லாவற்றையும் அப்பா இந்த பிள்ளைகள் உணர்ந்து ஆண்டவரே ரட்சிப்புக்குள்ள வரும்படியாக என்பவனே நாங்கள் வாஞ்சித்து கதறுகிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தை நீங்கள் எடுத்து அப்பா இனி வருங்காலங்களில் இந்த பிள்ளைகளின் ஊடாகவும் அப்பா நீங்கள் வழி நடத்த போறதுக்காக பயன்படுத்த போறதுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. சோசுரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் என் தகப்பனே கத்தாவே அப்பா சங்கம வானொலியே அப்பா நீங்கள் தந்து எங்களை இந்த இடத்திலே கூட்டி வந்து ஜெபிக்க வைத்த ஒரு அனுக்கிரகத்துக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கத்தாவே ஆவியானவரே இந்த சங்கம வானொலியை நடத்துற இந்த சகோதரனோடும் இந்த குடும்பத்தோடும் நீங்கள் கூட இருந்து மீண்டும் மீண்டுமாக இந்த சங்கம வானொலி எல்லா தேசங்களிலும் ஒலிக்கும்படி தகப்பனே இந்த சங்கம வானொலியில வந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படி தேவனே இன்னும் இன்னும் ஆத்துமாக்களை இந்த இடத்துல வந்து பெருகி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வார்த்தைகள் வசனங்கள் இன்னும் இன்னும் அதிகமாக ஆண்டவரே தேவனே எல்லா தேசங்களிலும் ஒலிக்கும்படியாக ஆவியானவரே நீங்கள் இந்த சங்கம வானொலியை நட்டத்துங்க ஆண்டவரே. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றை நீங்கள் மன்னித்து ஆண்டவரே தேவனே வந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு ஒவ்வொருவரை நீங்கள் வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. வேளையிலும் அப்பா இந்த சகோதரியோடு கூட இருங்க ஆண்டவரே. தேவனே அந்த சகோதரியின் குடும்பத்தையும் நீங்கள் ஆண்டவரே உமக்காக பயன்படுத்த அப்பா நீங்கள் அந்த குடும்பத்துக்கு அனுக்கிரகம் கொடுத்திருக்கிறீங்கள் ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே இந்த குடும்பம் அப்பா உம்முடைய குடும்பம் ஆண்டவரே. உம்முடைய குழந்தைகள் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் நேர்த்தியாக வழி நடத்தி நீங்கள் பாதுகாக்கிற கிருபைக்காக ஐயா நன்றி ஆண்டவரே. இன்னும் இன்னும் அதிகமாக ஆண்டவரே ஆத்துமாக்களோடு அப்பா ஆத்தும ஆதாயம் செய்யும்படி ஆண்டவரே நீங்கள் அவர்களோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் என் தேவனே இந்த சங்கம வானொலியில வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரிகளை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா தகப்பனே. ஒவ்வொரு சகோதரிகளின் இருதயத்தின் ஆழங்களை நீங்கள் அறிகிற தகப்பன் ஆண்டவரே. இந்த சகோதரிகளுக்கு என்னென்ன காரணங்கள் என்னென்ன காரியங்களினால் வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிறார்களோ என் தகப்பனே ஆவியானவரே இந்த சகோதரர்களுக்கு அப்பா நீங்களே இரக்கமாக இருந்து ஆண்டவரே இவர்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. இவர்களின் வேதனை கண்ணீர்களை துடைத்து போடுங்க ஆண்டவரே. சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்தினாலே எடுத்து ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து தேவைகளை கொடுத்து ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபையினாலே பயன்படுத்துங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே பெற்றோர்கள் நாங்கள் யாவரும் இந்த பிள்ளைகளுக்காக வேதனையோடு கண்ணீரோடும் இருக்கிறதை நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே இந்த வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீங்கள் தொட்டு பலப்படுத்துங்க ஆண்டவரே. தகப்பனே ஏற்ற வேளையில் ஏற்ற நேரங்களில் எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடித்து எல்லாவற்றையும் அப்பா நிறைவாக்க போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே உம்முடைய கரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்னையும் என் மகளையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என்றாஜா நீங்கள் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. இதே போல கர்த்தாவே தேமி சகோதரியை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. விசேஷமாக தகப்பனே இந்த சகோதரி இந்த இடங்களில் வந்து எங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிற சகோதரி ஆண்டவரே. கர்த்தாவே இந்த சகோதரியின் குடும்பத்தை நீங்கள் எடுத்து பயன்படுத்துறதுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த சகோதரியின் தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே. பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரே எப்போதும் கூட இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. மக்கள் கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற
சர்வ வல்ல தேவனே, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே கத்தாவே, இன்றைய நாட்களிலும் ஆண்டவரே அப்பா, இனிமேல் உபவாசம் இருந்து அப்பா 40 நாட்களில் உபவாசங்கள் இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்காண்டவரே. தேவனே கத்தாவே, இந்த உபவாசத்தினால் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட, உம்மை நோக்கி நடக்காண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை தொழுது கொள்ள ஆண்டவரே. உபவாசம் அப்பா மற்றவர்களுக்காக அல்லாமல் ஆண்டவரே அப்பா உமக்காக, உம்முடைய வார்த்தைகளுக்காக, உம்முடைய பரிசுத்த நாமத்தை இன்னுமாக அறிந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற உபவாசங்களாக ஆண்டவரே அப்பா இந்த 40 நாட்களிலும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்கள் இருந்து நடத்துங்க ஆண்டவரே. தேவனே கத்தாவே, ஆவியானவரே கத்தாவே, இருதயங்களில் அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. ஆவியானவரே, தனிய உபவாசம் என்று சொல்லாதபடிக்கு இருதயத்திலே ஆண்டவரே அன்பையும், இருதயத்திலே ஆண்டவரே சமாதானத்தையும் கொடுங்க ஆண்டவரே. அன்பின் சிகரங்களாக ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்கும்படி தனிய உபவாசம் என்று இருந்து மற்றவர்களை வேதனைப்படுத்தாதபடி, மற்றவர்களுக்கு தேவையில்லாத வார்த்தைகள் சொல்லாதபடி, தகப்பனே ஒவ்வொருவரையும் மன வேதனைக்குள்ளாக்காதபடி ஆவியானவரே உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக இந்த உபவாசம் இருக்கிற பிள்ளைகள் அப்பா விழித்திருந்து ஜெபிக்கும்படியான கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவரே. உபவாசங்கள் வீணாகி விருதாகி போகாதபடி தகப்பனே, இந்த உபவாசங்கள் உமக்கேற்ற உபவாசங்களாக அப்பா, அன்பின் உபவாசங்களாக, விடுதலையின் உபவாசங்களாக, ஜெபத்தின் உபவாசங்களாக அப்பா, இந்த உபவாசத்திலிருந்து ஜெபத்தோடு ஜெயிக்க ஆண்டவரே ஒவ்வொருவரோடு கூட இருந்து அப்பா நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. தேவனே, இனி வருங்காலங்கள் உம்முடைய பாடுகளின் காலங்கள் ஆண்டவரே. இந்த பாடுகளின் காலங்களில் ஆண்டவரே ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுகிற பிள்ளைகளாக அப்பா ஆவியானவரே, சமாதானத்தை நடத்துகிற பிள்ளைகளாக ஆவியானவரே, ஒவ்வொருவருக்கொருவர் மன்னிப்போடும் மறந்து நடக்கிற பிள்ளைகளாக என் தேவனே ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. ஆவியானவரே, வார்த்தைகளை விடாதபடிக்கு ஆவியானவரே கத்தாவே நாவுகளை அப்பா சுத்திகரித்து போடுங்க ஆண்டவரே. சமாதானத்தை கொடுத்து எங்கள் யாவரை நீங்கள் நிரப்பி வழி நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து எல்லா காரியத்திலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, நீங்கள் 5 கண்டத்திலே வாழுகிற ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஞானம் வெளிப்பட வேண்டும் என்று நல்ல முடிவுகளை எடுத்து சமாதானமாய் வாழ இந்த தேசங்கள், கண்டங்கள், மக்கள், ஜனங்கள் எல்லாருக்குமாய் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. பிதாவே, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, நீங்க சொல்ல ஆகுமப்பா, நீங்கள் கட்டிட நிற்கும் தேவனே அப்பா. பிதாவே, ஒவ்வொரு தேச தலைவர்கள் அப்பா, ஒவ்வொரு அதிகாரிகளின் தேவனே, தேசத்து மக்கள் அப்பா, ஒவ்வொரு கருத்திலே ஒப்படைக்கிற தேவனே, விசேஷமாய் தேசத்தை ஆளுகிற தேவனே, ஒவ்வொரு தலைவர்களையும் பொறுப்படும் அப்பா. பிதாவே தேவனே, உங்களுடைய ஆவிய ஊற்றுங்கப்பா என் தேவனே. சமாதானத்தின் ஆவிய ஊற்றுங்கப்பா பிதாவே. ஒரு மனத்தின் ஆவிய ஊற்றுங்க, ஐக்கியத்தின் ஆவிய ஊற்றுங்க என் தேவனே. தேசத்தளவு மீது அன்பின் ஆவிய ஊற்றுங்கப்பா என் தேவனே. கல்லான பிதாவே, ஓ நீதாவே, எல்லா மாம்ச கிரிகள், பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் எல்லாம் தேச தலைவன் அதிகாரம் நாமத்தில் தேவனே, கடைசி நாட்கள் மாம்சமான யாவன் மேலும் என்னுடைய தேவனே விசேஷமா இந்த தேச தலைவர் ஊற்றுங்கப்பா பிதாவே. எல்லா ராஜாவே, ஓ நன்றி. ஒரு புது சிருஷ்டிங்கப்பா, ஒரு புது கொடுங்கப்பா தேசத்தலைவருக்கும் விசேஷமா யுத்தம் ஒரு பொது
புறப்படுகிறப்பா பிதாவே. கட்டுகிறப்பா சொல்லி ராஜாவே. இதை உணர்வதற்காக ஒவ்வொரு தேசத்தானவரே செய்யுங்கப்பா. சமாதானத்தின் தேவனே சமாதானம் கொடுங்கப்பா பிதாவே. சமாதானம் பிதாவே சமாதானத்தை தேவனே நிச்சயம் அப்பா கிருபை செய்யுங்க. உங்க சித்தம் மாற்றம் சேர்ந்து போகிறாங்க. அந்த நாமத்தினாலே அப்பா பிதாவே பிதாவே தேவனே கிருபை செய்யுங்கப்பா. ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா பிதாவே. தேவனே மனுஷியாவுக்கும் சமாதானத்தை செய்யுங்கப்பா பிதாவே. நமக்கு சமாதானம் பிதாவே. நாவுகள் யாரும் ஏசு கிறிஸ்துவை நன்றி பிதாவே. நன்றி அப்பா தேசத்துப்பா என் தேவனே. உங்களுடைய சத்திய தேவனே ஸ்ரீலாசம் பூமி ஒரு தேசம் செய்யுங்கப்பா பிதாவே. சத்தியத்தை அறிவாங்க சத்தியம் தேவனே செய்யுங்கப்பா. ஒரு நன்றி பரிசுத்த செய்ய போறதா நன்றி அப்பா. நன்றி தேவனே பொறுப்புங்களப்பா. இந்த கரத்திலே விசேஷமாய் பிதாவே தேவனே உங்களுடைய பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. நன்றி அப்பா பிதாவே. அதுபோல் தேவனே சங்கம ஊழியத்தை உமது கரத்திலே ஒப்படைக்கிறோம் பிதாவே. ராஜாவே ராஜாவே தேவனே ஆசீர்வாதம் சந்தோஷமாக
தேவன் இந்த சிஸ்டரை ஆசீர்வதிங்க. தேவன் சந்தோஷம் சுகம் ஆசீர்வாதம் ஆசீர்வதிங்கப்பா பிதாவே. துக்கங்களை சந்தோஷம் பிதாவே. பிதாவே சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உங்களுடைய ஊற்றுங்கப்பா பிதாவே. அதே போல் ஜெனசிஸ் பிதாவே சீர்வதி அப்பா எல்லா வேண்டும் கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் சுத்த பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். ஜபங்களுக்கு கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவார். நான் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். தகப்பனே, இன்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த பெரிய பெஞ்சுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கர்த்தாவே இழப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆட்டி தேத்தி அரவணைத்து அந்த குடும்பத்தை நீங்க நடத்தும்படியாய் உமக்கு ஊழியம் செய்த பிள்ளைகள் குடும்பங்கள் ஆண்டவரே விடுதலை பெற்றுக்கொள்ள ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆண்டவர் ஒப்பு கொடுத்தேன் தகப்பனே. சேமிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைய உச்சிந்து உள்ளங்கால் வரை மூடி கணுக்கள் நரம்புகள் எலும்பல் தசையாவிலும் அக்கினி வேலி ஆயுத வேலி போட்டு கர்த்தாவே நீ நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதே உம்முடைய வார்த்தையை அனுப்பி இயேசுவின் நாமத்தினால் குணமாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தகப்பனே நரம்பு எலும்புகளை பலப்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளை மேல உம்முடைய அதிசயம் அற்புதம் நட்டக்கட்டும் ஐயா. சுகம் உண்டாகட்டும் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, என்னென்ன காரியத்திலே விலவீனத்திலே இருக்கிறதா கர்த்தாவே, அந்த பிள்ளைய நீங்க பொறுப்பேருங்க. உம்முடைய கரத்திலே ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க வழி நடத்தி செல்லும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். சங்கம வானொலிக்காய், லேஸ்டி அண்ணாக்காய், மனைவி பிள்ளைகளுக்காய், சந்ததிக்காய் நாங்கள் சோதரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை, இந்த ஊழியத்தை நீர் ஏற்படுத்தி இருக்கிறீரப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, பல்கி பெருக கர்த்தாவே, உம்முடைய அனுக்கிரகமும் உம்முடைய கிருபையும் எங்கள் மேல வர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றும் இல்லையப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த சங்கமவானுள்ளே வந்து ஜெபிக்கிற பிள்ளைகள், துதிக்கிற பிள்ளைகள், தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் நீர் எங்களை வழி நடத்தினீர். ஜெபத்தை ஏறெடுத்தீர், அங்கீகரித்தீர். ஆண்டவரே, இன்னுமாய் அங்க நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகள், குடும்பங்கள், சந்ததிகள், சபைகள் எல்லாரையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாருக்கும் இருக்கிற குறைவுகள் நிறைவாகட்டும். ஆண்டவரே ஆசீர்வதியும் கர்த்தாவே. எல்லா இடத்திலும் பிள்ளைகள் நல்ல ஞானத்தோடு பாதுகாப்போடு இருக்க கர்த்தாவே. தீய நட்புகளுக்கும் தீய பாதைகளுக்கும் கர்த்தாவே, தவறான பாதைகளுக்கும் ஐயா, தீய தாக்கங்களுக்கும் இந்த பிள்ளைகளை விலக்கி காக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளை நீங்க பொறுப்பேருங்க கர்த்தாவே. அந்த சாமுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தர்ஷாவுக்காய் ஐயா. இந்த பிள்ளைகளை கர்த்தாவே, ஒரு கணம் நீர் ஒரு விசை அவர்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஒரு விசை குணமாக்கும். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை கர்த்தாவே நீங்க பொறுப்பேருங்க கர்த்தாவே. நீங்க தொட்டு குணமாக்குற தேவனாய் இருக்கிறீங்க கர்த்தாவே. அதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நேற்று ஜெபித்த ஆண்டவரே அப்ப அந்த லட்சுமி லாலாக்கா நாங்க ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளை ஆண்டவரே கர்த்தாவே, அவருடைய இருதயத்திலே ஒரு ஆண்டவரே நல்ல எண்ணங்களே, நல் சிந்தனைகளே, நல்ல ஆலோசனையும் போட்டு கர்த்தாவே ஆண்டவரே அந்த நல்வழிப்படுத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். பிள்ளையோட எல்லா காரியத்தையும் நீங்க பொறுப்பெருங்க ஆண்டவரே. தீயான வழிகள் ஆண்டவரே, தீதான நட்புகள், தீயான தாக்கங்கள் எல்லாவற்றிலிருந்து அந்த பிள்ளைய விடுதலையாக்கி விடுவிக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேருங்க. என்னுடைய நாளை பொறுப்பேருங்க. இனி நடக்க போற ஒவ்வொரு காரியத்திலும் உங்க கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்.
ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்களையும் அதே வேளையில் இணைந்து ஜபித்த ஒருவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களை கூறுகிறோம். கத்தருடைய கரத்திலே உங்களில் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடைய கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக நாளைய நாளிலே திரும்பமாக சந்திப்போம். அதே வேளையிலே கேள்வி பதில் நிகழ்ச்சியிலும் நாளிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே உங்கள் குடும்பத்தாரையும் ஒவ்வொருவரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வழியில் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். கத்தர் தாமே வழி